कौमुदीतिराजस्य कथयन्ति यथाप्रिया तस्य सासरदे पादौ शिरसा धारयाम्यहम्. स्वामी முதலையாண்டான் எம்பெருமானாருக்கு வழக்கரமாக இருக்கிறார் என்பது பிரசித்தம். ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லணும்னாலே முதலியாண்டோடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ஏற்றம். அது மட்டுமல்ல, பின்னாடி கந்தாடையாழ்வார் என்கிற வம்சமே முதலியாண்டாருடைய திருவம்சமாகத்தான் புறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமையை கொண்ட முதலியாண்டான் 10 வார்த்தைகள் அனுபவித்தார். அந்த 10 வார்த்தைகளிலே சீதையை வைத்துக் கொண்டு இந்த ஜீவாத்மாவுக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய சாமியம் ஒப்பு நோக்குதல், அந்த ஒப்பு நோக்குதலை தெரிவிக்கிறார். அதிலே 2 வார்த்தை அனுபவிக்க பெற்றோம். முதல் வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை, அந்த வார்த்தை அனுபவிக்க பெற்றோம். அதாவது இளைய பெருமாள் விஷயமாக பேசின வார்த்தையாலே பெருமாளை தெரிந்து போனார் போலே இந்த சேதனனுக்கு கதிய விஷயத்தில் அபச்சாரம் ஈஸ்வரன் திருவடியில் நினைவை நபியாமல் பண்ணும். இது பாகவத அபச்சாரத்தை பற்றி தெரிவித்தார். ஆனால் பகவத் அபச்சாரமும் உண்டு. அன்றைக்கே பார்த்தீங்க மேலே வரப்படுறது. பகவத் அபச்சாரோட பிரிவு என்ன, பாகவத் அபச்சார பிரிவு என்ன? இப்போ சீதை பகவத் அபச்சார பட்டாளா? பட்டிருக்கா ஓ சீதையே பட்டிருக்கா, நான் பட்டா என்ன சொன்னீங்கள? அவள் படணுன்றதுக்காக பண்றத, அவள் பட்டாதான் நம்ம ஒத்துப்போம். மற்றவாதான் அவன் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்ற, அதான் பட்டிருக்காருணும். சீதையே பட்டிருக்காங்க, அப்ப நம்ம ஜாகிரதையா இருக்கணும்னு இருக்கும். ரெண்டாவது பிராட்டிக்கு அசோகம் போலே இவனுக்கு பிரகிருதி சம்பந்தமான தேகம். பிராட்டிக்கு அசோகம் சிறை எது? அசோகம் தான் சரி. அதே போல இவனுக்குன்னு இந்த சம்சாரிக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு இது இந்த பிரகிருதி சம்பந்தமான இந்த சரீரமே இருந்தது சிறை அப்படின்னு சொல்லியிருக்கார். இது கடந்த விஞ்ஞானத்தை வருஷம். அடுத்து ஆச்சரியமா 3வது தெரிவிக்கிறார். விராட்டிக்கு கந்தமூல பலங்கள் சமர்ப்பிக்கிற ராட்சச ஸ்திரீகளுடைய சகவாசம் போலே இவனுக்கு புத்திர மித்ராதிகளுடைய சகவாசம். கந்தமூலாதிகள் தெரிவிக்கிறார். கந்தமூலாதினா சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணுமோ, சாப்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும், சாப்பிடணும் நல்லா இருக்க முடியாது இல்லையா? அதனால அதை கொடுத்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அந்த கந்தமூலாதிகள் தெரிவிக்கிறார். அந்த கந்தமூலாதிகள் பிரகதி சம்பந்தமான தேகம், கந்தமூலாதிகள் சகவாசம் போலே, ஸ்ரீகளுடைய சகவாசம் போலே இவனுக்கு புத்திரமித்ராதிகள் சகவாசம். இதுதான் நேற்றுக்கு விட்டுருக்கோம். இது என்ன கஷ்டம்னா, விராட்சிக்கு ராட்சசுடைய சகவாசம், நமக்கு என்ன சகவாசம்? புத்திரமித்ராதிகள் சகவாசம். இது என்ன சுவாமி தேவையே இல்லை, ரொம்ப தப்பா இருக்காது. குழந்தைகளையும் பெரியப்பா சித்தப்பா எத்தனை இருக்காரோ அத்தனை பேரும் இவெல்லாம் அத்தனை பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ராட்சசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது கூடுமானா அவசியம் உண்டு. ஆனா அது எப்படி தெரிவிக்கிறான்னு பார்க்கணும், திறந்த மனசோடு பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த வார்த்தை சொல்றாங்கன்னா இவ அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, பூர்வாச்சாரியர் ஒரு வார்த்தை சொல்றாங்களே இன்னும் தெரிஞ்ச சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, பார்ப்போமே. அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொரு இவாளுக்குலாம் என்னன்னா ரொம்ப மெச்சா படிச்சா சொல்லியும் முதலியாண்டான் வந்து சரியா சொல்லியிருக்காரா பார்ப்போம். இந்த மாதிரி பேசினாலும் போச்சுன்னா அந்த நிலைக்கு வரக்கூடாது. ஏன்னா இதை நேர்கண்ணோடு பார்க்கணும். நேர்கண்ணோட ஏன் இந்த வார்த்தை சொல்றாங்க? அங்க ராட்சசன்னா இங்க ராட்சசிகளா? இப்ப புத்திரமித்ராதிகள் ராட்சசிகள்னா எம்பெருமானார் எந்தாரை செய்திலே இருக்கக்கூடாது இல்லையா? திருக்குறளை பிரார்த்தலான என்ன நினைச்சிட்டாரு? தன்னை புத்திரன் நினைச்சிட்டாரு, கூடவே கூடாது. ஆண்டாள் நினைச்சிட்டாரு, தன் தங்கை நினைச்சிட்டாரு, கூடவே கூடாது. மாமான் மகளே மணிக்கணும் கால்வாரு ஆண்டாள் பிரார்த்தித்தாலையா? அதுவும் கூடாது. எப்ப புத்திரமித்திராதிகள் அப்ப புத்திரமித்திரர் கூடாதுன்னு நினைச்சா, புத்திரர்கள் மித்திரர்கள் அனுகூலமாக இருந்தால் கூடும், அனுகூலம் இல்லைன்னா கூடாது. அவ அங்க இருக்கிறா போல இங்க இருக்கிறா போல, அங்க அசோகத்தில் இருக்கக்கூடிய ராட்சசிகளை போல இருந்தால் கூடாது. ராட்சசிக்கு போல இல்ல, அவ அனுகூலமா இருந்தான்னா நிச்சயமா கூடும். அதான் இந்த புத்திரமித்திராதிகள் கூடாதுன்னு சொல்றாரு. வேற எதுவும் தப்பா ஒண்ணு சொல்ல. ஏன்னா இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இந்த எல்லாமே நமக்கு நினைக்கிறது எல்லாமே இதெல்லாம் நல்லா நடக்குமா? அதனால ராட்சிக்கு கந்தமூல பலன்கள் சமர்ப்பிக்கிற ராட்சசிகள் என்னன்னு முதல்ல பார்க்கணும். என்ன சமர்ப்பிக்கிறார்? ஏன்னா பூர்வாச்சாரிகளுக்கு என்ன ஒரு நிலைன்னா,
நம்முடைய நன்மையில தான் அவருக்கு நோக்கு, நம்முடைய தீமையில நோக்கே கிடையாது. அவர் கூட தீமையை பார்த்தாலும் பார்ப்பாரு தவிர, ஏன்னா அவர் சாஸ்திரத்தை பார்க்கணும். சாஸ்திரத்தை பார்க்கச்சே நமக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதனால தான் நம்முடைய பாவத்தை போக்கணுமே எப்படி போக்குவார் அப்படிங்க எம்பெருமானார். பெருமாள் சட்டாயை வச்சுட்டு இருக்கார், சங்கத்தை வச்சுட்டு இருக்கார். ஒரு தைரியம் இருக்கு, ஆயுதம் இருக்கு, நம்மளோட பாவத்தை கருதவிடம் பொருது பண்ணி கை நீண்ட சக்கரத்தன்னு அவர் அதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அதனால போயிடும். பெருமாள் நம்முடைய எம்பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சுவாமி ராமானுஜர் கையை கூப்பிட்டு இருக்காரு. ஐயா அவரே கையை கூப்பிட்டு இருக்காரு. சுவாமி அவருக்கு என்னமா நம்முடைய பாபத்து புண்ணியம் போ விகாசாய பாபத்வான் தீவான் அமிரபோத்வமோ ராமானுஜ திவாகரன், அந்த திவாகரன் சொல்லி எல்லா பாபம் தொலைகிறது, அஞ்சானம் தொலைகிறது சொல்றாரு. என்னமா தொலையும், அவரே கட்டி வச்சிருக்காரு, பஞ்சாயத்து வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. இவர் ஒண்ணுமே இல்லையே. அதுவும் இது கூட இல்லை, ஞானமுத்திரோடு இல்லை, அஞ்சலித்த கடற்கை அதோடு இருக்காரு. என்னமா பண்ணணும்னா பெருமாளுக்கு தான் ஆயுதம் தேவை, ஆச்சாரியாவுக்கோ அகாரங்களோ ஆயுதம் தேவையில்லை, கண் ஒன்னே போகணும். அந்த கண்ணாலேயே ரட்சிச்சுவா. மற்றது மீனுக்கு எப்படி ரட்சிப்பா குழந்தைகளை, மீன் பார்த்தே ரட்சிக்குமா. மீன் தன் குட்டிகளை எப்படி ரட்சிக்கிறதுனா பார்த்து தான் ரட்சிக்குமா, மற்றதும் கிடையாது. அவன் கிட்டக்க போய் அவருக்கு இது பேரு பால் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்துட்டாலே ரட்சிக்கப்படலாம். அதே வர அவர் பார்த்தாலே போகணும், அவருடைய பார்வைப்பட்டாலே போகணும். அதனால இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி. அதனால பெருமாள்கிட்ட இந்த நிலை உண்டு. ஆனா பூர்வாச்சாரி ஒரு நாளும் எந்த விதமான நமக்கு நன்மையைத்தான் கொடுப்பாரே தவிர, அப்ப இந்த வார்த்தை சொல்றாங்க எதனால ஆகும்னா, அப்ப அவன் நன்மை சொல்லியிருக்காங்க. நன்மை என்ன அதை பூர்ணமா பார்க்கணும் தவிர, ஓ இது ஏதோ குற்றம் இருக்க பொழுது குறை இருக்க பொழுது இந்த நோக்கத்தோடு பார்த்தா அது நோக்கம் தெரியும். நம்ம எந்த நேர் கண்ணோடு பார்க்கணும், இதுதான் நம்ம முக்கியம். இந்த சீவாஷம் தொடக்கத்தையே பெருமனம் தான் தெரிவிக்கிறார். இவாலாம் பண்ணிட்டா அவெல்லாம் தப்பா பண்ணிட்டா அதெல்லாம் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லவே வரல. தங்கர் திரவிடர் எல்லாமே நல்லா எழுதி வச்சிருக்கா, ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா அந்த காலத்துக்கு தவிர எழுதியிருக்கா. அது இந்த காலத்துல என்னுடைய குழந்தைக்கு சரியா புரியாம போயிட்டான். அவ எழுதி வச்சு நான் இன்னும் விவரமா புரியும்படி எழுதியிருக்கிறேன் தவிர அவ சொல்லாதது நான் ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லை, நீங்க பார்த்து நடுநிலையாளர்களோட பாருங்க. இது ராமானுஜர் எழுதினார் கொசச்சியா இருக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க, அவெல்லாம் பண்ணியிருக்கா காய்ச்சல் அப்படின்னு பார்க்காதீங்க. சாஸ்திரம் சொன்னபடி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பார்க்கறது. அந்த நிலையோடு நம்ம பார்த்தா இது உயர்ந்த அர்த்தத்தை கொடுக்கறது. இந்த பிராட்டிக்கு கந்தமூல பலங்கள் சமர்ப்பிக்கிற ராட்சசிகள் என்று முதல்ல பார்ப்போம். என்னன்னா முதல்ல இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்றாரு, ராட்சசி சகவாசம் போலே இவனுக்கு புத்திரமித்ராதிகளுடைய சவாசனம். அப்ப இவனுக்குன்னு இந்த சம்சாரிக்கு புத்திரமித்ராதி சகவாசன ராட்சசிகள் போலேன்னு அர்த்தம். அப்ப முதல்ல உண்மையான ராட்சசி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புத்திரமித்ராதிகள் ராட்சசிகளாம் பார்ப்போம். அவ ராட்சசிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை என்ன அதையும் பார்ப்போம். முதல்ல அவ ராட்சசனா பெரிய அது ராட்சச தான் சபையில. இப்ப நம்மளே பார்த்து ஆபத்து வந்துடுது விவாரணை. முதல்ல அவளை பார்க்கணும். என்னன்னா மூலங்கள் மூலம்னா பிராட்டு உயிர்வதற்கு தேவையான சமர்ப்பிக்கணும்ல, இந்த சமர்ப்பணம், அந்த சமர்ப்பணத்தை தான் சொல்றாரு. சமர்ப்பிக்கணும் இல்லையா புத்திரங்க. அவன் நல்லா சாப்பிட்டோம், சாப்பிட்டா தான் நல்லா இருக்க முடியும். சாப்பிடணும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் தேவைன்னா நல்லா சாப்பிடணும். அப்ப அதனால தான் அவன் கொடுக்குறா. யார் கொடுக்குறா, இந்த ராட்சசிகள்லாம் ஓ சிங்க பக்தியாக போயிடுவாரு அதெல்லாம் இல்லை. இவருக்கு என்னன்னா ராஜா சொல்லியிருக்கான், ராவணன் சொல்லியிருக்கான் சாப்பிடணும் சமர்ப்பிக்கிறான்னு. சமர்ப்பிக்கிறான்னு ராட்சசிகள் கொண்டு வந்து நல்ல தங்க தாம்பூர் தட்டை வச்சுட்டு நிறைய மலமூலாதிகள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு பழமூலாதிகளை கொடுத்து வச்சுட்டு அப்படியே கொண்டு தேவையான அவசியம் போக்கியாசனம் பண்ணியாகணும் அப்படின்னா கொடுப்பாங்க. அப்படிதான் உங்களுடைய கொடுக்கறது கிடையாது. எழுதியிருக்கே சுவாமின்னா முதலையாண்டானுக்கு தான் எழுதிருக்கு. அவளுக்கெல்லாம் பாஷை என்னன்னா உயர்ந்த பாஷை, அந்த உயர்ந்த பாஷையில தான் எழுதிக்கும். இது சொல்ல வந்தா அந்த மாதிரி தான் சொல்ல போறது. அவர் எப்படி இருக்குன்னா உடைப்பா அடைப்பா 700 ராட்சசிகளை வேலை வச்சிருக்காங்க ராவணன். ஒருத்தர் 2 பேர்ல ஒரு சீதைக்காக 700 ராட்சசிகள். அந்த 700 வருஷம் தர்சன தர்சனாதிகளாலேன்னு தெரிவிக்கிறார். தர்சன தர்சனாதிகள் என்ன அர்த்தம்னா சம்பளம் கொடுத்து அவளுக்கு ஒரே வேலை இருந்திருக்கா 700 பேருக்கும் இன்னும் 1 மாசத்துக்குள்ள இவரை எனக்கு இணங்க வைக்கும்படி பண்ண வேண்டியது நீங்க. 700 பேரும் முதல் ராவணன் சொல்லிட்டான். 700 பேரையும் பார்த்து இவரை 1 மாசம் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன். நீ அடிப்பியோ கொடுப்பியோ அவளுக்கு கொடுப்பியோ கொடுக்காம போய்யோ கட்டி போடுவியோ என்ன வேணா வீட்டியால் குத்துவியோ இல்ல சொல்லால் அடிப்பியோ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அடுத்த மாசம் என்னன்னா அவ எனக்கு இணங்கணும். இந்த நிலைக்கு இவ கொண்டு இருக்காருன்னா அப்புறம் உண்மையா பண்ணியிருக்காருன்னா அர்த்தம் இல்லை, சம்பளத்துக்கு பண்ணியிருக்கா இல்லையா. அதான் பிரியஞ்சன அவஸ்தை பக்தி ராட்சசி நாம் தெரிவிக்கிறார். ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். ராட்சசிக்கு 700 பேருக்கு சீத்தை இருந்தா இல்லையா அவ பயப்படுறா. இது தெரியுமா, இப்போ ஒவ்வொருத்தரும்
பழத்தை சாப்பிடு, இதை சாப்பிடு, அது சாப்பிடு, அது சாப்பிடு, நீ உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடு அப்படின்னா ஒருத்தர் எப்படி இருக்காருன்னா ஒருத்தருக்கு ஏகாட்சின்னு பேரு, இன்னொருத்திக்கு ஏக கன்னிகைன்னு பேரு. ஒருத்தருக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கும், மூக்கு நடுவில் இருக்கும், அங்கெங்கே மூக்கு இருக்கும். இன்னொருத்திக்கு எப்படி இருக்குன்னா பயத்துல தலை இருக்குமா, பார்க்கச்சே பயமா இருக்கும். ஒவ்வொரு ராட்சியுடைய உருவத்தை பார்க்கச்சே அவ பேசவே வேண்டாம், பார்க்கும்போது நீ என்ன சொல்லியே பண்ணிடுறேன் அந்த லெவலுக்கு நம்ம இறங்கிடுவா. இது சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் அவளை பார்க்கறது ஒவ்வொரு ராட்சசிகளும் இருந்துட்டு இருக்கா இல்லையா. அப்ப சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கா தவிர கந்தமூடாதிகளை சமர்ப்பித்த ராட்சசிகள் போல உண்மையில ராட்சிகள் வேலைக்கு வைக்கப்பட்ட ராட்சசிகள் சம்பளத்துக்காக இருக்கா. அவன் சம்பளம் கொடுக்குறான், சம்பளத்துக்காக இருக்கா. அவள் கொடுக்கணுன்ற ஆசை இல்லை. என்ன ஞாபகம், இந்த 4 விஷயம் சொல்றேன். இந்த 4 விஷயத்தை கொண்டு போய் நம்முடைய புத்திரமித்ராதிகளை கொண்டு சேர்த்தா தான் இதுக்கு அர்த்தம் இன்னும் புரியும். முதல் நிலை என்ன, உண்மையில ராட்சசிகள் அவன். அப்ப அதே போல புத்திரமித்ராதி உண்மையில ராட்சசிகளா பின்னாடி பார்ப்போம், வச்சுக்கோம், தனியா வச்சுக்கோம், ஜாகிரதையா சொல்லணும். ஏன்னா நாளைக்கு ஆத்திரிகை போயிட்டு சுவாமி இந்த மாதிரி சொன்னாருன்னு சொன்னோன்னு என்ன ஆகும் யாரையாவது கேட்க பாரா. அப்ப ராட்சசிகள் இப்ப வேலைக்கு வைக்கப்பட்ட இது சம்பளத்துக்காக வைக்கப்பட்ட வேலைக்காரர்கள் அவ கொடுக்கணுன்ற ஆசையில கொடுக்கல, இது 3வது. ஆனாலும் கொடுக்கணுன்றதற்காக கொடுக்குறா. என்ன சொல்லுங்க, 1 அவ ராட்சசிகள் வேலைக்கு வைக்கப்பட்டவர்கள், 2வது, 3வது சம்பளத்துக்காக வேலை பார்த்துக்கிறார், 4வது சீட்டு கொடுக்கணுமே ஆசையோடு கொடுக்குறாளா அப்படின்னா உயிர் வாழணும் அதனால கொடுக்குறான். அதனால கொடுக்குறா இல்லையா. இந்த மரண தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் சாதம் கொடுக்குறான். என்ன வேணுமோ, என்ன ஆசை வேணும், ஆசையை பூர்த்தி வைக்கிறேன்னு ஆசையை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா தூக்கில் போட்டுருவான். அதே போல இங்க சீத்தை எதுக்கு சாதம் கொடுக்குறாங்கன்னா உயிர் வாழ்றதுக்கான ராவணனோட இணங்கணும் அதுக்காக கொடுக்குறாங்க, மற்றது கிடையாது. ஆக அப்ப சொல்ல வந்தது என்னன்னா ராட்சசிகள், கொடுமைக்காரர்கள், வேலைக்கு வைக்கப்பட்ட இருப்பவர்கள், சம்பளத்துக்காக உழைக்கிறவர்கள், அப்படியே ஒன்னு சீட்டை விருப்பத்துக்காக எல்லாம் கொடுக்கல, எதையோ ஒன்று பிடிச்சிருக்கணும் அதற்காக பழங்கள் கொடுக்குறாங்க தவிர பிரகிருதியில ராட்சசிகள். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல நம்ம நிலையில் என்ன இருக்கு பார்த்துக்கணும். இப்ப இப்படியே இருக்கிற நடுவில் வச்சா சீட்டை இருக்கிறா, இந்த ராட்சசி நடுவில் தான் சீட்டை இருக்கா. ஆனா அதை போல ராட்சசிகள் தான் சம்சாரி யாரா உண்டோன்னா புத்திரமித்ராதிகள். இப்படிப்பட்ட ராட்சசிகள் தான் சம்சாரிகள், புத்திரமித்ராதிகள். அப்ப என்ன ஆகுதுன்னா முதல்ல ராட்சசிகள் எடுத்துக்கணும், புத்திரமித்ராதிகள். அதுக்கு மேல வேலைக்கு வைக்கப்பட்டாலும் எடுத்துக்கணும், அதுக்கு மேல சம்பளத்துக்கு இருக்கான்னு எடுத்துக்கணும், அதுக்கு மேல விருப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை கொடுத்தாங்கிறதுக்காக கொடுக்குறான்னு எடுத்துக்கணும். இந்த 4 இதில் சேர்க்கணுமோ அழகா சேர்க்கிறாரு பாருங்க, அவசியமா சேர்க்கிறாரு. இதுக்கு சொல்ல வந்தோம்னா இப்ப இவ்வளவு தூரம் வேலை பண்ணிட்டு இருக்காரு. பெண்ணாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அப்பா ஆகட்டும், நண்பன் ஆகட்டும், இதெல்லாமே புத்திரமித்ராதிகள் தான் எல்லாரும். இப்ப பெண் கேட்டுட்டு இருந்தா பர்த்தாவும் சேர்த்து வச்சுக்கணும், அதே ஆண் கேட்டிருந்தா பாரியாவும் சேர்த்து வச்சுக்கணும். அப்ப அத்தனை பேரும் என்ன ராட்சசிகள் தான், அத்தனை பேரும் ராட்சசினா. அப்ப இதெல்லாம் இதனால தான் பொறுக்க முடியலன்ற சுவாமி. என்ன சுவாமி எங்க ஆத்துல இருக்கிற அத்தனை பேர் ராட்சசின்னு சொன்னா சும்மா இருப்பாளா, சாதம் போடுறது அவாதனை. அப்ப எப்படி சொல்ல முடியும்னா அவன் எந்த நிலையில சொல்றான்னு பார்க்கணும். நான் ஞாபகம் சொல்றேன். அதாவது ராட்சசி சொல்லாமன்னா நாளமா சொல்லலாம், இவர்கள் எல்லாம் தாங்களாக செய்யல. ராவணன் வேலைக்கு இச்சா போல அதே போல மொத்த பேரையும் உறவினர்களாக, நண்பர்களாக, சொந்தக்காரர்களாக அதே போல இது எடுத்துக்கணும். சம்பந்தி நாம முடிவு எடுத்துக்கணும். இதே சார் நாங்களும் போய் பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டது. அப்ப இது யார் பண்ணா, அங்க ராட்சசிகள் அடிக்கிறான்னா யார் சொல்லி அடிக்கிறார், ராவணன் சம்பளம் கொடுத்து அடிக்க சொல்றான், அவளை அடிக்கிறாள. ராவணன் வேண்டாம் இருக்கிற போற அவளை தூக்கி போச்சு. அதே போல இங்க நம்முடைய புத்திரமித்ராதினா புத்திரர்களாகும், மித்திரர்களாகும், தன்னா, தம்பி, தங்க, மாமா, மச்சா என்ன உறவு இருக்கோ அத்தனை உறவையும் நாமா தேடிட்டோம்னா நாமா தேடிக்கல, கர்மாதீனமாக வரப்பட்டது. இந்த ஜன்மாவுக்கு இந்த பிள்ளை பிறக்கட்டும் நான் முடிவு பண்ணிக்கிறேன், எனக்கு இவன் பிள்ளையா பிறக்கட்டும், இந்த ஜென்மாவுக்கு நான் அவருக்கு பிள்ளையா பிறக்கிறேன். அது ராமன் தான் பண்ணுவோம். 3 பேர் சொல்லிட்டோம், சுதா, சிப்பினி, அவருக்கும் வசுதேவருக்கும் தேவகிக்கும். அதே போல அதுக்கு முன்னாடி வாமனா பிறக்கச்சு அது இல்லை, யசோதி, அதே போல யசோதி, நந்தகோபன். அதே போல அங்க இருக்க ராமன் இருக்கக்கூடிய நிலை கௌசல்யாவுக்கும் தசரதற்கும் முதலியே முடிவு பண்ணியாச்சு இன்னார் தகப்பனார்னு. அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. தயரதற்கு மகன் கன்று என்று மத்தியிலே சர்மமானவே. ஆனா நம்ம கர்மாதீனமா பிறக்கிறோம், அவர் இச்சாதீனமா பிறக்கிறான். அதனால இந்த நிலை இங்க கிடையாது. இப்ப கர்மாதீனமா பிறக்கிறதுனாலே அப்ப ஒவ்வொன்றும் மாறிண்டே இருக்கும். இந்த பெரிய மாலை இருக்கு, கட்டா மாலை. கட்டா மாலை என்ன அர்த்தம்னா இந்த சர்வேசம் என்ன பண்றாங்கன்னா
இன்னைக்கு அடிச்சு ஓதிட்டு வஸ்துவோ அதற்கு அங்கே போடுவான், அதற்கு அங்கே போடுவான், அதற்கு அங்கே போடுவான், அதற்கு அங்கே போடுவான். அங்கே போடுவான்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நாமே பணம் பட்டுவாடை படைச்சு பணம் சரியா எல்லாரும் கட்சி இந்த பணத்தை அங்கே போட்டுக்கோ, அதுக்கப்புறம் 2 நாள் கட்சி திருப்பி மாற்றிப்போம். இது பண்ணி அது கிடைக்கிற குழப்பத்தில் தான் வச்சிடும். ஆனால் அந்த குழப்பம்லாம் பகவான கிடையவே கிடையாது. ஒன்றும் இல்லை. இங்கிருந்து இந்த ஒரு ஜென்மா இந்த வாரோட இருக்கா இல்லையா, அடுத்த ஜென்மாத்தை இன்னொருத்தர் 2 பேர் சேர்த்துவார். அடுத்த ஜென்மாலா அந்த பக்கம் யாரோ இருப்பா, அவளை கொண்டு இங்க சேர்த்துவா. அதுக்கு அடுத்த ஜென்மா இங்க சைட்ல இருக்கிற யாரோ கொண்டுவா. ஆனா சரியா இருக்கும். இது ஒரு சுழற்சி மாதிரி ஒரே கூட்ட குழப்ப மாதிரி இருக்கும். ஆனா இந்த குழப்பம் பகவானுக்கு இருக்க நம்ம அது பார்த்தாலே நமக்கு தலையை சுற்றும், அத்தனை தூரம் இருக்கும். ஆனா பகவான் பண்ணுவான்னா பண்றது அந்த தலையை சுத்தாம அதை பண்ணிட்டு இந்த கண்ணன் கீழே இருக்கணும். இது ஒரு சக்கரத்தை போல நானே சுத்தி விட்டு இருக்கேன், சுத்தி பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இந்த சொத்தல் வந்து வெளியில வர முடியாது. ஏன்னா கொல்லம்பட்டு வச்சு அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு ஒரு சக்கரத்தை வச்சு சுத்தரா இருக்கணும். ஒரு சுத்துனா ஒரு ஜன்மம் குழம்பட்டில் வச்சு அடிச்சு சக்கரத்தை ஒரு சுத்துவா நல்லா பாருங்க. சுத்துன நல்லா அதுக்கான ஒரு சுத்துறான கடன் சுந்தர என்ன அது ஒரு ஜென்மம். திருப்பி ஒரு ஜென்மம் முடிஞ்சு போயிட்டு 6 தான் முடிஞ்சுன்னா அடுத்து மறுபடியும் ஏற்றி வைக்கிறான், இன்னொரு சுத்துறான், அடுத்த ஜென்மம் அடுத்து இன்னொரு உட்கார வைக்கிறான், இன்னொரு சுத்துறான். அப்ப இந்த மாதிரி சுத்திண்டே அடுத்த பிறவி ஆகுதுலையா. அப்ப புத்திரனாகட்டும், மனைவியாகட்டும், கணவனாகட்டும், எதுவாகட்டும் அது போன ஜென்மத்தில் இவனே என் மனைவியா, போன ஜென்மத்தில் அடியனே என் மனைவிக்கு பர்த்தாவா இல்லையே. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இவரே எனக்கு பிள்ளையா, இல்லை இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இவரே எனக்கு தாயா, இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இவரே எனக்கு தந்தையான்னா தெரியல இல்லை. ஆனா இது எப்படி ஏற்படுது, கர்மாதீனமா ஏற்படுது இல்லையா. அப்ப கர்மாதீனம் பகவான் ஆள் வச்சிருக்கான்னு அர்த்தம். அங்க எப்படி ராவணன் ஆள் வச்சானோ இங்க நாம தப்பு பண்றது நமக்கு என்ன பண்றது, இங்க எதுக்காக ஆள் வச்சிருக்கான், சீதை இருந்து ராவனிடத்தில் போகாமல் ராவணனிடத்துல போகணும், அதுக்கு நான் வச்சுக்கலாம். அதே போல இங்க நம்ம புத்திரமித்ரா என்ன பண்ணுவோம்னா பகவான்கிட்ட போகாம கண்டு கேட்டு ஐஸ்வர்யாகவே இருக்கும், இங்கேயே இருக்கும். இதுக்கு ஆள் வச்சிருக்கான், இங்க யார் வச்சிருக்கானா பகவான் வச்சிருக்கான். அப்ப ராவணன் போட தான் போட்டுக்கணும்னா அப்படி அர்த்தம் இல்லை. இங்க கர்மாதீனமா வச்சிருக்கான், அங்க கர்மாதீனம் இல்லை. நல்லா வச்சுக்கோ, கர்மாதீனமா வச்சிருக்கான். ஏன்னா சுற்றத்தாரும் பந்துக்கள்னாலே நிறைய தமிழ் வார்த்தை சொல்லுவா. என்ன வார்த்தை சொல்லணும்னா குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவ சொந்தக்காரங்க எத்தனை தப்பு பண்ணாலும் குற்றம் பார்க்காது, குற்றம் பார்த்துட்டே வச்சுக்கேன் அப்புறம் சொந்தக்காரா கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணாலும் பெருசா பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்படியே அநேகமா வம்பு அங்கதான் வருது. எல்லா வம்புக்களும் அங்கதான் தமிழ்ல எழுதி வச்சுக்கா, குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை. ரொம்ப நாட்டா தமிழ் வச்சுருந்தேன்னா இது நாட்டுக்கு வேணா பொருத்தமா தவிர தமிழ் மரத்துக்கு வேணா பொருத்தலாம தவிர, ஆனா இது தமிழ் மரத்துக்கு பொருத்த போறதில்ல. இன்னைக்கு அத்தனை பேர் சொந்தக்கார அத்தனை பேர் சண்டை போட்டுருக்காரு. அவர்கிட்ட இந்த வார்த்தை சொல்லுவோம், முதல்ல உண்மை எடுப்போம். என்ன வார்த்தை பேசுறா, அதை எப்படிப்பட்டவா இருக்கும், சுற்றம் பார்த்து நினைச்சிருக்கா இல்லையா. இப்போ அப்படின்னா சுற்றத்தில் எல்லாம் குற்றம் பண்ணியிருந்தாலும் அவரை நம்மோடு சேர்த்து கொண்டு அர்த்தம் இல்லை இருக்கலாம். தமிழ வேணா சொல்லாம வர சம்பிரதாயத்துக்கு போல. ஏன்னா இவெல்லாம் ஆபாச பந்துக்கள்னு பந்துக்கள்ல சாட்சாத் பந்து பகவான் தான். இது நாராயணாமத்தை சொல்லப்படுறது. திருமணத்தில் நாராயணத்தில் இல்லையா, உண்மையான பந்து யாருன்னா பகவான் சிவன் நாராயண் தான். இதெல்லாம் ஆபாச பந்துக்கள். பெருமான் பிராப்த பந்து. ஏன் பகவான பிராப்த பந்துன்னா இந்த பந்துக்கள்லாம் இன்னிருப்பா நாளைக்கு போயிடுவா, என்னைக்கு உருவாக தெரியாது. இந்த ஜென்மத்தில் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருக்கலாம், ஒரு தாயாரோ தகப்பனாரோ பிள்ளையோ இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அப்ப தாயாரும் தகப்பனை விட்டு சொல்றல, விட சொல்றல. ஆனா அந்த பந்துவானது பகவானை அடைவதற்கு தடையாக இருந்தால் அந்த பந்து தள்ளப்படுகிறது தத்துவம். எங்கனேயோ அண்ணனேர்கால் என்னை முனிவதினே நங்கள் கோல திருக்குறுமுடி நம்பி நான் கண்டது ஆழ்வார் கேட்கிறார். நீங்க தானே கொண்டு போய் காமிச்சேன், நீங்க தானே ஜெயிக்க வச்சேன், நான் எங்க வைக்க ஜெவதாரத்துக்கு போனா அந்த திருக்குறள் நம்பியை தான் பிரார்த்திக்கிறேன், அவர்கிட்ட போறேன்றேன், இப்ப ஏன் கூடாது அதான். அப்ப இது சொல்லுன்னா பந்துக்கள்லாம் நெல்லே இருக்கிற பந்துக்களை பத்தி ராமானுஜர் திருவள்ளுவர் என்ன சொல்லுன்னா, அப்ப பந்துக்கள் தான் கூடாதுன்னு என்ன ஆயிடுச்சு, ராமானுஜர் தமையன் இருக்கான், தகப்பன் இருக்காரு, அதே போல தங்கை இருக்கா, இவெல்லாம் கூடாது. ஏன்னா அத்தனை பெருந்துக்களும் பிராப்தம். ஏன்னா இவர் முதலே பார்த்துக்கோம், இவர் சன்னியாசாஸ்திரம் எடுக்கச்சு யாரு வந்தார், நம் முதலியாண்டான தவிரன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்து போனோம். இப்ப முதலியாண்டான் அப்புறம் பந்துன்ற நிலையில எடுத்துருக்காருன்னா இல்ல, முதலியாண்டான் பரம ஆப்தர், பரம பக்தர்,
அதனால எடுத்துக்கிறார் தவிர ஓ இவருக்கு என்னுடைய சகோதரியின் மகன் அதனால இவர் விட முடியாது அதனால எடுத்துக்கிறார். அப்ப பந்துனா எப்படி ஆப்த பந்துனா வேணும், பிராப்த பந்துனா வேணும். ஆனா அந்த பந்துவை ஆபாத பந்துவா போயிட்டு வச்சுக்கேன் அதைத்தான் தள்ளி தள்ளுத்துறாரு. ஏன்னா புரியத்துக்காக கங்கையில நிறைய அந்த காலத்தெல்லாம் கங்கைக்கு மேல இந்த பத்திரிகாசிலிருந்து நிறைய கட்டையெல்லாம் வெட்டி வெட்டி விடுவான். வெட்டி வெட்டி போட்டு அங்கிருந்து கொண்டு வரதுக்குலாம் காசு கொடுத்தலாம் கொண்டு வர மாட்டார், கீழே கொண்டு வரணுமா. அவன் என்ன பண்ணுவா நேரம் அந்த கட்டையில தட்டுவான். ஒவ்வொரு இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 20 அந்த பக்கம் பார்த்து 50 60 கட்டையை தள்ளுவார். பெரிய பெரிய சிம்மம் கட்டையை தள்ளி விட்டோன்னு அது அங்கிருந்து அந்த ஜனத்தை ஓடி வந்துட்டே இருக்கும். வந்துட்டே இருக்கச்சு 4 கட்டை இப்படி போகும், இன்னொரு 4 கட்டை அப்படி போகும், மற்றொரு 4 கட்டை இந்த பக்கம் வரும், அப்புறம் தள்ளி விட்டு 4 கட்டை அந்த பக்கம் போகும். கடைசியில் இங்க வந்து சேர்த்து எந்த கட்டை எத்தோடு சேர்ந்ததுன்னு தெரியவே தெரியாது. இதுதான் நம்ம ஜென்மம். இத்தனை ஜென்மா சுற்றி 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 வந்துட்டு இருக்கணும். எந்த ஜென்மா முதல் ஜென்மாவும் கிடையாது நினைக்க பார்த்துக்கோம். எந்த ஜென்மா 10 ஜென்மா தயாரா இருந்தாலும் இன்னைக்கு யார் தயாரா தெரியல. இப்ப மாறிட்டே இருக்கு இல்லையா, அந்த மார்க்கம் தான் தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அனாதிகாலம் பிறக்கும்போது பிறவிலே பந்துக்கள் இருக்கா, ஆனா அந்த பந்து வர பந்துதான் தெரிவிக்கிற. அப்படி இருக்கச்சு மாறி 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 வந்துட்டு இருக்கிறியா. இது போல அந்த மாறி வரக்கூடிய ஒரு நிலையை தான் கேட்டுக்கிற. அப்ப பந்துக்கெல்லாம் விட்டு விடணும்னா தாயா தாப்பெல்லாம் கைஞ்சிருமா பண்ணக்கூடாது அப்படின்னா தர்மத்தியாகன்னு ஒருத்தர். அப்படின்னா கைங்கரித்த அத்தனை பேர் தான். மாதா பிதாக்கள் கைங்கரியம் முக்கியம் சாஸ்திரம் சொல்றது. ஆனா அந்த மாதா பிதாக்கள் ஆபாச பந்துக்களாக இருந்தால் அவரை பந்துக்களா நினைக்காதுன்னு சொன்னாங்க. இதுக்கு வரைக்கும் வந்திருக்கும் பந்துக்கெல்லாம் புத்திரமித்திராதி மந்திர மாதா பிதாக்களே ஆபாச பந்துக்களாக இருந்தால் கைகை தான் மாதா என்ன பண்ணா என்ன ஆயிடுச்சு கட்சியில மாதா ரட்சித்தாளா? ரட்சிக்கவே இல்லையே, ஒன்றும் பண்ண முடியாது. பரதரை ரட்சித்தாளா? பரதனுக்கு அவளை விரோதியா போயிட்டான். அவளை விரோதியா போயிட்டா அண்ணன் பரதனை இதை சொல்லிக்கிறான், புகழ்கிட்ட சொல்லிக்கிறான், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இது சொல்ல வந்தா அப்ப 10 பேர் படுத்துக்கலாம், தாராள பந்துக்கள் நினைக்கலாம். யார பந்துக்கள் நினைக்கலாம்? பந்துக்களாக சாஸ்திர சம்பந்தத்துக்கு தாயார் சம்பந்தத்துக்கு நினைக்கலாம். இப்ப பகவான் சாஸ்திர சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய பகவான் சொன்னபடி இருந்தா சம்பந்தம் நினைக்கலாம். அப்ப அவருக்கு வேண்ட கடமையை ஆற்று தாராளமா ஆக்கலாம். ஆனா உலகத்தை இயல்பு என்னன்னா ஒரு 50 வரைக்கும் மற்ற வளர்த்து கொண்டா நம் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அடி கொடுக்கும். எதுக்கு சொல்றாங்கன்னா நம்ம மற்ற வாழ்க்கை பற்று வச்சுக்கவே பிரார்த்திக்கிறோம். பகவான்கிட்ட மட்டும்தான் பற்றுக்கணும். வைராக்கியம் பகவான்தான் மற்ற விஷயத்துல வைராக்கியம் வேணும். வைராக்கியம் புத்திரமித்திராதிகளுக்கு வைராக்கியம் இருக்கணும். ஏன் மனைவி வீட்டில் காதல் இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது, புத்திரர்கிட்ட கண்டு இருக்கணும், இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு. ஆனா அது எந்த விதத்தில் நம்ம பண்ணணும்? நம்முடைய பூர்வாக்கு முன்னாடி நம்ம சாஸ்திரம் எப்படி நடந்தோம், சாஸ்திரப்படி உற்பத்தி பண்ணணும், சாஸ்திரப்படி வளர்க்கணும். இந்த எண்ணத்தோடு வந்துட்டா ஒரு நிலைக்கு ஏற்பட்டதுக்கப்புறம் ஓ இவன் பண்ணலையே, இவன் இப்படி இருக்கானே, இது போயிடுச்சு இவன் இந்த மாதிரி இருக்கான்னு நம்மளுக்கு பார்க்கவே இல்லை. இந்த எண்ணமே தோணாது. ஏன் தோணாதுன்னா உனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை. நீ பற்று வச்சுட்டாலே போச்சு. பற்று பகவானை தவிர மற்ற விஷயத்த பற்று வச்சுட்டாலே அது ஆபத்து. பகவான்கிட்ட பற்று அது சம்பத்து. ஒரே வித்தியாசம் தான். சம்பத்து வேணுமா ஆபத்து வேணுமா? ஆபத்து பகவானை தவிர மற்ற விஷயத்த பற்று வைத்தால் ஆபத்து. சம்பத்தின் ஆபத்து பகவான்கிட்ட பற்று வச்சுட்டா அது சம்பத்து. சம்பத்து அதுக்குள்ள போய் கேட்க போகுது. எதுக்கு சொல்லுவதுன்னா அந்த பற்று இதுலதான் பூவாச்சாரம் அப்படி இருந்தாங்கன்னா அப்படியே பட்டும் படாத மாதிரி இருந்தா. ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் ஆளவந்தாருடைய திருக்குமாரன் எந்த ரிலேட்டிவ் இருக்கும் ஆளவந்தார் மடத்திலேயே கேட்கல. கடைசியில ஒரு நாள் ராட்சித்து வந்தார் தெரிவிக்காரு, தன்னத்தையோடு இருந்தார். ஏன் எதுக்காகன்னா தான் ஏதோ பற்று வைக்கணும் பற்றக்கூடாதுன்றதுக்காக இல்ல, இவாவான நிலை இது. இத்தனைக்கும் அவர் வந்து சன்னியாசாசம் எடுத்திருந்தாலும் புத்திரனே வந்தாலும் புத்திரன் ஒரு கைக்கேபராக தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கே இவர் ஒத்துக்கல. இத்தனையும் திருக்கோட்டில சேர்த்துக்கிறார், திருமாலயாண்டான் சேர்த்து அத்தனை சேர்த்துக்கிறார். ஆனா இவரை சேர்த்துக்கிறது என்ன காரணம்? புத்திரருக்கு இருந்தானே ஒரு தூரம் இருக்கத்தான் அந்த நிலைக்கு வர இல்லையா? அப்ப இதெல்லாம் என்ன, இந்த பந்துக்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவானா பந்துக்களை பத்தி கவலை வேண்டாம். அவளுக்கெல்லாம் பந்து எதுனா கிரந்தத்தை வச்சிருப்பான். இந்த கிரந்தங்கள் எத்தனை கிரந்தங்கள் இருக்கு ஜீவேஷன் குறைச்சல அந்த கிரந்தத்தையே பந்துவாக்கிட்டு கிரந்தத்தோடு பரவத்து போயிருந்து இதுன்னு சொன்னா. ஆனா கடமையை ஆற்றுவா, கடமையை ஆற்றாதில்லை. ஒரு பிள்ளைன்னா பிள்ளைக்கு தேவையான ஒரு நிலை என்ன, அந்த பிள்ளையோடு இருப்பாரா, அதுக்கு தந்தவரை அவளுக்கு என்னென்ன பண்ணுவோம், மனைவிக்கு என்ன பண்ணுவோம், தன்னுடைய தாயாருக்கு என்ன பண்ணுவோம், தன்னுடைய தகவனாருக்கு என்ன பண்ணுவோம், அதுபோல தன்னுடைய பிள்ளையாகட்டும் பொண்ணாகட்டும் அதனால என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பார். எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருப்பா. அதுல இருந்து அவர் நான் நவர மாட்டேன். ஆனா அவாட்ட அந்த பற்று இருக்காது.
ஒரு துளியும் பற்று இருக்காது. அந்த பற்று இல்லாம மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கா இல்லையா? இது சொன்ன கண்ணனே திருப்ப பரமத்துக்கு வரைச்சு உத்தவ பிரார்த்திக்கிற, நீ என்னை விட்டு பிரியலையே, நீ எப்படி பிரிஞ்சுட்டு வேணும், பிரிஞ்சுதான் நான் எப்படி இருக்கிறது? அப்ப கண்ணன் சொல்றான், உத்தவா நீ பற்று வைக்காத. வாஸ்து வந்தா பத்து உன்னிடத்துல வைக்கிறான், மற்ற விஷயத்துல பற்று வைக்கப்படாது, உன்னிடத்துல பற்று வைக்கலான்னு இல்ல எந்த இடத்துல பூர்த்தியா பற்று வைக்காது அப்படின்னா. இப்பதானே நான் சொன்னேன், பகவான்கிட்ட பற்று வச்சா சம்பத்து, மற்றவாட்ட பத்து வச்சா ஆபத்துன்னு சொன்ன. பகவான்கிட்ட பத்து வச்சா சம்பத்து வாஸ்தவம் தான். ஆனா பகவான்கிட்ட பத்துவை காட்டும் ஆச்சாரத்திலேயே பாகவதார்த்தே அதை காட்டிலும் அதிகமான பற்று இருக்கணும். ஏன் இந்த நிலை சொல்றேன்னா, இந்த வார்த்தைவாரிலே வந்துடும். பகவான்கிட்ட பற்று அதிகமா வந்துட்டு வச்சுக்கேன், நாளைக்கு ஏதோ ஒரு தப்பி போயிட்டு வச்சுக்கோ, தப்பி போயிட்டு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டு இத்தனை நாள் விட்டு பண்ணி என்ன பண்ணான் கருடனே கேட்கிறான். மற்றவா கேட்டா கூட விருந்தார் பெருமாள் கடுமை செய்வாரையும் சரி, நான் இத்தனை நாள் ஒத்துக்கி நினைக்கிறேன், சாமி எனக்கு உணவா கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறா இல்லையா? இதே ஆச்சார கேட்கக்கூடியவெல்லாம் கேட்க முடியாது. முதல்ல அவருக்கு கேட்கும்படி வச்சுக்கவே மாட்டார், கேட்கும்படி அவர் வச்சுக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்ம நிலையில இருந்துருக்காரு. இவருக்கு தான் இருக்க கேட்கும்படி பற்று ஆச்சாரங்களிடத்திலும் பாகவதத்திலும் பகவானை காட்டில அதிகமாக இருக்கணும். ஆனாதான் கரிய கோணத்திலும் ஒரு காம்பன் நான் முதலிகள் பார்த்து தொலைச்சேன் அப்படின்னாரு. யாரை பார்த்து தொலைச்சேன்னாரு? கொழுந்த நின்ற பிறான பார்த்து தொலைச்சேன்னாரு. அங்க இருக்கிறாங்க, எதுக்கு பார்த்து தொலைச்சேன்? ஐயோ நான் பார்க்கலன்னா என்ன ஆச்சாரியன் பொழிச்சுப்பாரு, அதனால பார்த்து தொலைச்சேன். எனக்கு விஷயமா இருந்துட்டு என் பெருமாள் தெரிவிக்காம போயிடாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப பற்று பகவானை காட்டிலும் பகவான் இருக்கணும். ஆனா அதை காட்டும் உயர்த்தப்பட்டு யாருக்கு இருக்கணும்? ஆச்சாரியர்களுக்கு, பாகவதற்கு இருக்கணும். ஏன்னா உன் விஷயத்துல பக்தர் இதுக்கு ஒண்ணா பசியன் சோற்றை கண்டா போல ஆச்சாரிய விஷயத்துல இருக்கணும்னா இது எடுக்கிறார். பசியன் சோற்றைக்கணும் 10 நாள் சாப்பிடவே இல்லை, திடீர்னு அப்படியே சுவாதம் போட்டு இருக்காங்க, எப்படி ஓடி போய் 2 கையா அடையான் அந்த நிலையோட இருக்கணும்னு சொன்னார். இதுக்குன்னா சில திவ்யதேச பெருமாளை பார்த்தா ரொம்ப கிட்டக்க போனாலும் அவருக்கு விளக்கு இருந்தார். நிறைய சில திவ்யதேசம்லாம் போன வச்சுக்கேன், பெருமாள் தெரிவிச்சதுக்கு அவரே எல்லாம் கட்டுற மாதிரி இருப்பார். ஆனா ஆழ்வார்களோ ஆச்சாரங்களோ அந்த நிலை கிடைக்கிறதே கிடையாது. ஏன்? 5ஆம் பத்திலேயே 5ஆம் முதல் 5ஆவது ஆழ்வார் தெரிவிக்கிறார், வளவே உலகின் முதலாளி வாழ்வு தெரிவிக்கிறார். நினைந்து உள்கரைந்திறகி இணையோ தலகன் அந்த பாட்டு இருக்கிறது. உன்னை விட்டு விலகி போறேன்னு தெரிவிக்கிறார். இது சொல்லுவதுன்னா பகவான்கிட்ட பற்று இருக்கணும், பாகவதாட்ட பற்று இருக்கணும், ஆச்சாரத்தை இருக்கணும். இந்த பத்து பூர்ணமா இருக்கணும். மற்ற பந்துக்கள்லாம் பந்துக்களே ஆகாது. எது சொல்லுவேன்னா பந்துனாலே அது ஒரு ஆபத்துல தான் போகும். ஏன்னா இந்த நிலைக்கு ஒருத்தர் பிரியத்துக்காக இந்த நிலைக்கு ஒருத்தர் வந்தாலே அந்த நிலை வேணும். ஏன்னா இப்போ பிள்ளைக்கு நம்ம கடமாற்றோம், பிள்ளை வந்துருக்கான், வந்தவனுங்க அவனுக்கு பொண்ணு போடுறதோ, அவனுக்கு பள்ளிக்கூடம் கொடுக்குறதோ, அவனுக்கு என்ன பண்ணுறதோ, குழந்தை ஒரு குழந்தை வந்து கல்யாண காட்சி வந்தவன் தான் பண்ணுறதோ, அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ணிட்டு தான் இருக்கணும்னா எப்படி பண்ணணும்னா கடமையா பண்ணணும். சாஸ்திரம் ஒருத்தரே ஒரு இந்த மாதிரி கொண்டாடணும். வேலைக்காரிய வேலை முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டாட சொல்லிட்டு, பந்துக்கள் வந்தா வந்து போனதுக்கு அப்புறம் கொண்டாடுன்னு. ஆச்சாரண பிரத்யக்ஷ குருவே சுத்தகா, ஆச்சாரண பிரத்யக்ஷமா சேவிச்சவன கொண்டாடுது, பிரத்யக்ஷம் பார்த்த உடனே கொண்டாட சொல்லிடு. அதுக்கப்புறம் பந்துக்கள் வந்தா வந்து போனதுக்கு அப்புறம் கொண்டாட சொல்லியிருக்கு. அதே வேலைக்காரியா இருக்கல, அவ வேலை முடிச்சதுக்கு கொண்டாட சொல்லியிருக்கு. தன்னுடைய புத்திரனை ஒரு நாள் கொண்டாடாத மாதிரி சொல்லியிருக்கான். இன்னைக்கு தேவையே தராது, இன்னைக்கு தட்டி கொடுத்து வேலை வரணும். அவங்க ஏதாவது தீர்த்தம் கொடுக்க சொன்னா தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி நன்றி. யாருக்கு தகப்பனார் கொண்டு கொடுக்குறாங்க, யாருக்கும் இல்லை, தகப்பனார் கொண்டு பிள்ளையாண்டா கொண்டு கொடுத்தா ரொம்ப நன்றி. அந்த மாட்டம் தீர்த்தம் கொண்டு ஒரு ரூபா கொடுத்தியே ரொம்ப நன்றின்னு சொல்லணும். அந்த மாதிரி நீங்க ஆயிடுச்சுன்னா நன்றி சொல்லக்கூடிய நிலைகள் எது சொல்ல வந்துன்னா அந்த மாதிரி பிரத்யட்சமா குருவை சேவிச்சா உடனே கொண்டாடணும். குருவை கொண்டாடினா குரு சொன்ன திருமந்திரத்தை கொண்டாடுறது இல்லை, குருவுடைய பெருமையை சொல்லணும். அதான் ஆழ்வார் மதுரை விழா அவர் பெருமை சொல்லத்தான் வந்தது. அவர் சொன்ன திருவாரூரை சொல்லிட்டு நான் வரல அப்படின்ட்டார் மதுரை விழா. ஆழ்வார் பெருமையை சொல்லத்தான் என் திசையும் அரிய எம்பிகை, என் திசை 8 திசை ஆழ்வாருடைய பெருமையை பரப்பப்படுறேன்னு சொன்னதை விட என் திசையும் திருவாரூரை பரப்பப்படுற அவர் சொல்லவே இல்லை. இது நான் குருவை தான் கொண்டாடணும். அதுக்கப்புறம் உபா வந்தாத்தியம் வரவுக்காரன் பந்துக்கள் வந்தான்னா போனதுக்கு அப்புறம் கொண்டாடுன்னு. ஏன் சுவாமி இருந்தா கொண்டாடணும், அங்கே டக்கான போட்டு வரணும். இன்னொரு 10 நாள் இருக்கலாம், இங்கே இன்னும் நன்னா இருக்கு, நன்னா கொண்டாடாதுங்க. கிளம்பி போனதுக்கு அப்புறம் கொண்டாடுச்சு. வேலைக்காரிய வேலை வாங்கினதுக்கு அப்புறம் கொண்டாடுச்சு. வேலைக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுக்கேன்,
நான் ரொம்ப சேரம் போட்டுருக்கேன், வேண்டாம் வைத்தியம் பண்ண வேண்டாம் விட்டுட்டு போயிடுவான். அதெல்லாம் வேற முடிச்சதுக்கு கொண்டாடுது. இத்தனையும் சொல்லிட்டு பொள்ளியை நல்லா கொண்டாடுன்னு சொல்ல போனோம், கொண்டாடவே கொண்டாடு, எப்பவுமே கொண்டாடணும்னு சொல்லிட்டு எப்பயுமே வியாசம் வசிஷ்டரப்தாரம் சக்திய கௌத்திர மதல்வசம் பராசராசனம் பந்தே சுகதாபம் தப்போவிதம் தெரிவிக்கிறார். அந்த இடத்துல எடுத்திருக்காரு. சுகரை கொண்டாடுறாரு வியாசம் தம் புள்ள. இப்பதான் பார்த்தோம் என்ன சொல்லியிருக்காரு, பிள்ளையானா கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா சுகரை கொண்டாடுனா அவர் தான் பிள்ளைன்றதுக்காக கொண்டாடுறாரு. பரம பாகவத்தமன் சுகருக்கு பகவான்னு சொல்லுவோம், சுகர பகவான்னு தெரிவிக்கிறது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இந்த நிலையோடு இருக்கு இல்லையா, அப்ப பகவானோடும் தாயாரோடும் இத்தனை நடக்கிறதுல அவசியம் இதெல்லாம் நடக்கணும். பண்ணணும்னா கூட நாம என்ன பண்ணோம், கந்துக்களை எந்த நிலையில இருக்கோ ஒரு கடமையோடு வச்சுட்டு இருக்கிற கடமைக்கு மேல இதெல்லாம் ஓஹோ 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 அப்படின்லாம் கூடவே கூடாது. அப்படி இருந்தாருன்னா அதுவே நமக்கு பெரிய ஆபத்தம். பகவானை தவிர இன்னொருத்தர் நம்ம ஆசை வச்சாலே போச்சு. அப்ப குழந்தை கல்யாணம் பண்ணணும் ஆசை வச்சுக்க கூடாதா? ஆசை வச்சுக்கணும். எந்த நிலையில் இருக்கணும், இந்த வயசு வந்துருக்கு, இதோட பண்ணணும், இது பண்ணணும், அதுதான் இருக்கிறதுல இப்ப சொல்லிட்டு இருக்கோம். புறத்தாண்டால் புறத்தாண்டா பார்த்து சொல்ற வயசாயிடுச்சு குழந்தை 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண வேண்டாமா, ஏதாவது 4 பேர்ட்ட சொல்லி வைக்க வேண்டாமான்னு பார்த்து வந்தா என்ன பண்றதுன்னு நேரம் பெரியவங்க பாட்ட பண்ணாரு. அவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா கல்யாணம் பண்ணணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்க வந்து நீ பார்த்து போன மற்ற நாளே மதுரையார் வந்தாலும் குருபரம்பை எழுதி வச்சிருப்பார். அப்ப கடமை இவர் ஆட்டாரா, இவருக்கு ஒண்ணும் கிடையாது, இவர் எல்லாம் பொறுப்பு அங்க கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லையே. அந்த நிலைக்கு வந்து ஏன்னா அந்த சம்பத்து வந்துடுறது, அதுதான் இருக்கிறது. ஏன்னா பாசம் ரொம்ப பாசம் அதிகமா வச்சுக்கேன், ரொம்ப தூரம் இழுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும், என்ன ஆகும்னா பெரிய காசு. இப்ப கல்யாணமே ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தைய அது பிள்ளையா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், பொண்ணா இருந்தால் இந்த நிலையோடு இருக்கணும், மாப்பிள்ளை எப்படி வரணும்னு ஒரு மாமியாரோ ஆகட்டும் அந்த மாமனார் ஆகட்டும் ஒரு மனசுல ஒரு நினைவு இருக்கு இல்லையா, அந்த நினைவு பிரகாரம் இல்லைன்னு வச்சுக்கேன். இப்போ வருத்தம் வரும். வருத்தம் வந்தாலே அட்டாச்மெண்ட் நிறைய ஏற்படும். இந்த சென்டிமெண்ட்டை அடிச்சாதான் எல்லாருக்கும் ஒரு நிலையில் வரும். அதனால நான் இந்த தேர்தல் காலத்துல சென்டிமெண்ட்டாக அடிப்பேன், அப்பதான் ஓட்டு விழுந்துடும். யாரும் என்ன நான் வருத்தம் வந்து முறை அந்த மாப்பிள்ளை ஏதோ ஒரு மாதிரி தான் உடனே அந்த பொண்ணு மேல ரொம்ப அட்டாச் இருக்கும். அது கூடாது. அது இருந்தாலே நான் பகவான் பார்த்து பண்ணிக்கிறேன். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், வேறு பண்ணணும் தெரியும். ஏன் அத்துழாய கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு. அவன் செய்திட வெள்ளாட்டு ஏதோ கொண்டு வாடுன்னா இங்கிருந்து கொடுக்கல, எம்பாரதான் நம்புறாரு, அது இந்த விஷயம். ஆனா பெரிய நம்பி பண்ணல இந்த விஷயத்தை. எனக்கு சம்பந்தமே இல்லைன்றாரு. அவராட்சி எம்பெருமானாராச்சு, அவராட்சி நமக்கு அது சம்பந்தமே இல்லை. எம்பெருமானார் தான் பத்தி அம்பரார் தெரியுது அந்த விஷயம் குறிப்பிட்ட பார்த்துக்கோமோ, ஏன் இவர் பண்ண வேண்டாம். அப்ப இவருக்கு என்னன்னா, அப்ப இவருக்கு பொண்ணே இல்லையா, இவருக்கு அந்த அட்டாச்மெண்டே இல்லை, நான் இருக்கு என்ன விஷயம் பார்த்து பண்றேன்னு சொல்றாங்க. அந்த கடமை ஆற்றத்தோடு இருக்கணும் தவிர அதுவே இது என்ன இதுக்கு என்ன அது என்ன அதுன்னு கேட்டுட்டா பிரயோஜனமே இல்லை. எப்படி சொல்லுவாங்கன்னா இதைத்தான் ஆழ்வார் தேவரார் ஆச்சரியமான நல்லபதத்தான வாழ்வார் கொண்ட வேண்டிய மக்களே நல்ல கோட்பா உலகங்கள் முந்திகளும் கால் நிறைந்து அள்ளி கமலக்கண்ணனை அந்தன் குருகோர் சிறகோபன் சொல்லப்பட்ட 1000 வல்லார்கள் நலவதத்தாவனை வாழ்வார் கொண்ட வேண்டிய மக்களே தெரிவிக்கிறார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் உழைச்சுவார், பந்துக்களுக்குள்ளேயே அண்ணா உழைச்சு அப்புறம்னா இவர் கல்யாணம் பண்ணிக்குவார். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் ஆச்சு இவர் பொண்ணு கல்யாணம் ஆகும். இவர் பொண்ணு கல்யாணம் ஆச்சு பத்திரிக்கை வைக்க மாட்டார், ரொம்ப கொஞ்சம் நான் பொண்ணுக்கு வந்து என்னென்ன பண்ணேன் இப்படிலாம் பண்ணி கொடுத்தேன், உங்க கல்யாணம் பத்திரிகை நீ வைக்கலையே அப்படின்னு சொல்லி போச்சுப்பார். அவர் என்ன சொல்லுவார், நான் உன்னை பண்ண சொல்லணும், உன்னை யார் சொல்லுவேன் இந்த வார்த்தை கிடையாது சொல்லுவார். அப்ப ஒரு கடமை ஆற்றணும்னு ஒரு நினைவோடு இருந்தால் இந்த வார்த்தை வருவாரு. அப்ப அது ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு பற்று ஏற்பட்டுட்டாலே என்ன இருக்குன்னா, அப்ப இவர் பண்ணலையே ஏற்படுது. அந்த மாதிரி பற்று வைக்காது. பட்டில நீதனம் முற்றவன் என்றவன் பட்டிலையாய் அவன் முற்றில் அடங்கேன்னு தெரிகிற இதுக்கு சொல்ல வேண்டும்னா, அப்ப மனுஷர்களை பற்றவன் தாங்கே சொல்றீங்கன்னா இப்படிப்பட்ட மனுஷரை பத்திட்டு இருக்கே சுவாமியே, அவன் தன் துயரையே தொடக்கணும். என் துயர் இருக்கணும். நான் எனக்கு துயர் இருக்கு, நான் ஒரு பந்துவை படித்தேன், பந்துவனா உத்தரமித்திராதிக்கு பிடிச்சேன், பிடிச்சேன். ஓ அவெல்லாம் தொலைச்சிருவா படுங்கன்னா அவர் துயரை அவர் துடைக்கல, அப்புறம் என் துயரை கிடைக்கிறதுக்கு பகவான் தான் என் துறையை சேர்த்து துடைக்க போறான், அவர் துயரை எடுத்து துடைக்க போறான், சுரக்கப்பாடு இல்லையா. அதெல்லாம் இதெல்லாம் சரியே இல்லாத விஷயங்கள். இதுக்கு இருந்தாலே சில கர்மாக்கள்லாம் சாமானிய கர்மாக்கள், அந்த சாமானிய கர்மாக்கள்லாம் நம்ம விட்டுதான் ஆகணும். விசேஷ கர்மாக்கள் தான் பண்ணணும். சாமானிய கர்மம் தேவை விடவன் இருக்கணும் அவசியமே இல்லை. ஏன் சொல்றேன்னா, பரதாழ்வானை பந்துவா ராமன் நினைத்தான்னா
ராம பக்தியை தலையெடுத்தவன். அதெல்லாம் பரதவன் பகவான் நினைச்சான், மற்றதுக்காக. குகன் என்ன நினைச்சானா அவனுக்கு பிரீத்தி இருந்தது, அதான் குகன் சொன்னான். விபீஷன் கைக்கரியத்துக்குன்னே விபீஷன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலை இருக்கிறத பரதன். அப்ப பரதன் இப்ப ராமானதி இத்தனை மைண்ட் இருக்கா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எந்த விதமான இதுவா இருந்தாலும் நாம பந்துத்துவம்ன்றது ஒரு நிலையோடு தான் இருக்கணும் தவிர அதற்கு மேல அதுக்கு நிறைய அட்டாச்மெண்ட் வச்சிருந்தாலே அது நம்மள தான் பேசணும். அதைத்தான் கொண்டாட்டம் குளம் துணையும் சமருற்றார் விடுநிதியும் வண்டார்க்கும் குடலாகும் மனையொழிய உயிர் மார்க்கன்னு அழகா சொல்லிக்கிறார். கையில பணம் இருந்தா காசு இருக்கிற வரைக்கும் நீ ஏடையா இருந்தாலும் கெட்டுக்க வர மாட்டான். காசு இருந்த பொருள்கள் இருந்தா சொல்லக்கானில் போற்றின்றே சொல்வது. கையில பணம் இருந்தது இல்லைன்னு வச்சுக்கேன், யாரும் தெரியலேன்னு. பணம் இருந்ததுன்னா இவரை போல யாரா இருப்பாரா? அதான் கொண்டாட்டம் குழம்பு. இந்த ஏழை பணக்கார ஆகிட்டா வச்சுக்கேன், வந்து பணக்காராக கொண்டாட்டம் முதல்ல கொண்டாட்டம் என்ன அழகா எடுத்துக்காரன். இவர் புளிய மரத்தில் ஒரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, இவர் எங்க போய் பார்த்துட்டாரு இல்லை. கொண்டாட்டம் குளம் புனையும். நல்லா பாருங்க, கொண்டாட்டம்னா இவரை 108 ஸ்லோகம் பாடலான்றதுக்கு கொண்டாடுறான். ஒரு ஸ்லோகம் எடுத்தும் இல்ல, 108 ஸ்லோகம் பண்ணி கொண்டாடணும். இவர் பணம் வந்து போன வருஷம் வந்து பணம் இல்லை, இந்த வருஷத்துல எப்படியோ பணம் வந்துச்சு ஆச்சார கடாட்சத்துல வந்த உடனே போன வருஷம் வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல. இன்னைக்கு 108 ஸ்லோகத்தால இவரை கொண்டாடணும். கொண்டாட்டம் குளம் புனையும். குளம் புனையும் என்னன்னா இவர் என் குளம், இவர் எங்கணும். அப்படி எப்படின்னா எப்படி உறவுனா மாமனாருக்கு மச்சினாருக்கு ஓர்மொழிக்கு அத்தைக்கு மாமைக்கு பெரியப்பாக்கு சித்தாப்பாக்கு அப்படியே போய் வருது. அவ்வளவு தூரம் கூட போய் கொடுறாங்க. ஏன் சுவாமி போன வருஷம் ஒண்ணுமே சொல்லி என்ன சொல்லல. கொண்டாட்டம் குளம் புனையும் சமருற்றார் விடுநிதியம். அந்த குலத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னதுல சமருற்றார் விடுநிதியம். கொண்டாட்டம் குளம் புனையும் சமருற்றார் விடுநிதியம். சமருற்றார்னா இப்ப நான் அவனுக்கு பொன் கொடுக்க போறேன். முதல்ல யாருன்னு தெரியல, பணம் வந்தோன்னா கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. கொண்டாடாது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா குளம் புனையும் எங்கள் குளம்னு சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா நான் பெண்ணு கொடுக்குறேன்னு. கொண்டாட்டம் குளம் புனையும் சமரொட்டார் விடுநிதியம் வண்டாக்கும் குடலாகும் மனையொழிய உயிர்ந்தாரு. பெண்ணை கொடுத்து பெண்ணை வாங்குறதுக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் என்ன வாழ்க்கை? பொருள்கள் உண்டா சொல்லக்கான போட்டி என்றே சொல்வர் எல்கள் இன்பத்தின்னை காணி என்னே என்பாரும் இல்லை ஆழ்வார்கள் எந்தரிப்பார் மனிதரே. இப்படிதான் மனுஷர்கள் இருக்காரு. அவர் உஜ்ஜீவனத்துக்காக ஒரு கூட இல்லையே, இந்த உஜ்ஜீவனத்தை பார்க்க வேண்டாமா? அப்படி இருக்கச்சே பெண்ணுக்கு கல்யாணம் கொடுக்கும்போது கூட சில பேர்லாம் இந்த மரபு வச்சிருக்கா. அடராக கல்யாணம் கொடுத்துட்டு இப்போ புகுந்து வீட்டு போறாங்க, புகுந்துட்டு போச்சு அழகுன்னு ஒரு மரபு வச்சுட்டு இருக்கா. அது ஏன் அழகான்னு தெரியல, எந்த சாஸ்திரத்துக்கும் சொல்லலை. ஐயோ பொறாளு பொறாள பொறாள பொறாளு கதை என்ன மரபுன்னு என்ன ஒன்று சாமி சொல்லியிருக்காரு. ஏன் அடறாங்க? அது பக்கத்து தெளிவாக தான் இருக்கும். அந்த காலத்துல வேற விதேசத்துக்கு போறா ஏதோ போறான்னா போடலாம். இன்னும் அந்த காலத்துல நிஜமாவே திரும்பி புறந்தாத்து வரமாட்டான். இன்னைக்கு அநேகமா வாழ்க்கையில முக்காவாசி வாழ்க்கையில வந்து புறந்தாத்துல தான் இருக்கா. மிச்சம் 25% தான் பூந்த வீட்டில் இருக்கா. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது, நன்னவே தெரியுது. அது தப்பா ஒன்றும் சொல்லல, புரியுது. ஆனாலும் ஒரு அழுத வருது. அந்த காலத்துல அப்படி இல்லை. சீதை மறுபடியும் மிதிலைக்கு போனாலான்னா சரித்திரமே இல்லை. அயோத்திக்கு வந்திருக்காதவர இத்தனை சரித்திரம் வந்திருக்கா, இத்தனை அபச்சாரப்பட்டுக்கா, இத்தனை அவமானப்பட்டுக்கா இல்லையா? இல்லை நான் மாட்டேன், நான் எங்க அப்பாத்துக்கு வரேன், பிறந்தாத்துக்கு வரேன், என்னவா நீங்க ராமன் வேண்டுங்க அப்படின்னு இன்னைக்காக இத்தனை ஒருத்தர் லட்சம் பேர் சொல்லிப்பா அந்த வார்த்தையை. ஒரு வார்த்தை வருஷம் வந்து நான் வரலை. அனன்ய பிரயோஜனபரம் அனன்யாரிய கேசத்துவம் அனன்ய கணத்துவம் அனன்ய போக்கியத்துவம் பூர்ணமா இருந்தது. சொன்னாங்கன்னா சொல்ல வேறு. ஆனா இன்னைக்கு பண்றா இல்லையா? இது சொன்ன மரபுக்காக மரபு என்ன மரபுக்கா அன்னைக்கு அழுதுட்டு தானே உண்மையில அட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன்னா திரும்பி வரமாட்டேன், கோத்திரமே மாறி போயிடுது. இவாளுக்கு தீட்டே கிடையாது. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன ராஜ்ய பரிபாலனை இந்த பரந்தாத்து இதான் அந்த நிலைக்கு வந்துருது இல்லையா? இது சொல்ல வந்ததுன்னா அப்ப யாராவது இவ்வளவு தூரம் பிரிண்டுக்காரு போறா இல்லையா? இப்ப அழுதுட்டா போயிடுது. சரி யாரோ பணம் வச்சு போயிட்டான், கலந்து போயாச்சு. அவரும் ரொம்ப உயிரா இருப்பான். சாமி அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா அது இல்லை அப்படின்றா இல்லையா? அவர் இல்லைன்னா நீர் இல்லையனும் அவரோட கூடையே பரமபதம் போறேடா. ஐயோ அது எப்படி என்னமா போக முடியும்? அவர் இல்லைன்னா நீர் இல்லைன்னு சொல்லி போவாரன்னா அதெல்லாம் வேண்டாம், தொடரா இல்லையா? அதெல்லாம் வேண்டாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கா இல்லையா? சரியா நீ பரமபதம் போகணும் இல்லை காட்டுக்கு போறா, அங்க போய் இதை எரிக்க வைக்கிறார். எரிக்க வச்சுட்டு உடனே சாப்பிடணும். அது ஏதோ ஒரு பழக்கம் வச்சுருக்கா. இது எல்லா ஜாதியும் அது இருக்கு. அங்கிருந்து உடனே
இந்த விருந்து பந்தி போஜனம், விருந்தினர் போஜனம், அதாவது சம்பந்தி போஜனம் அப்படி என்னோட வச்சு அவதான் இன்னைக்கு போடணும் அப்படின்னு எல்லா குளத்திலுமே உண்டு. இது தாழ்ந்த குளமாகட்டும் உயர்ந்த குளமாக இதுல ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. என்னன்னா அவர் ரொம்ப அப்படியே வருத்தம், அந்த வருத்தத்தால அவர் அந்த வருத்தத்தை போக வைக்கணுமோ எந்த சாஸ்திரத்துமே இல்லை, எந்த சாஸ்திரத்துமே இல்லை. ஆனா இது வழக்கமா இருந்துருக்கு அங்கேயே. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் வேற இருக்கு வச்சுங்க உடனே அது வந்து ஆச்சா 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 இது கொஞ்சம் இது உடனே சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடு சாப்பிடுங்க. இப்போ சாப்பிடணுமே சாப்பிட்டோம்னா இங்கிருந்து கிளம்பி போயாச்சு, காட்டுக்கு போயாச்சு. இவருக்கு துக்கம் ஒரு 15 நாளா இருக்குன்னு இருக்கா இல்லையா? அந்த சாப்பிட்ட காரியம் முடியறதுக்கு அந்த கைத்த காரியம் முடியறதுக்கா இருக்குமான்னா அது வரைக்கும் ஒரு பட்டி இருக்க வேண்டியது இருக்கிறார். இருக்காருன்னா எங்க இருக்காரு? இருக்கிற மாதிரி தெரியலையா? அப்ப வேற எதுவும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா கர்மா முடிச்சு விடுத்துருவானா அவ்வளவு தூரம் அந்த பந்துக்குள்ள ஆசை இருக்கிறதா தெரியலையே. கிளம்பி போயச்சுனாலே போனது தான். ஏன் ராமன் தெரிவிக்கிறான் லக்ஷ்மணன் தெரியும், ஏய் லக்ஷ்மணா சாதாரண ஆழ்வார் கடியமிக்கது ஒரு காதலி வளர்ந்து அன்னை காணப்படால் விண்ணின்ற காதல் வேடமர் காதல் கடியமிக்கது ஒரு 3 காதல் வளர்த்தான் ஆழ்வார்க்கு. ஆச்சரியமான கதை 5ஆம் பத்து கூட்டி அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப காதல் எப்படி வளர்ந்தவருக்கு எல்லாம் அவளுக்குலாம் ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுனால என்ன அர்த்தம்னா முதல் நாள் வருத்தம் இருக்கும், அடுத்த நாள் வருத்தம் கொஞ்சம் குறையும், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், அதுக்கடுத்த இன்னும் கொஞ்சம் குறையும், அதுக்கடுத்த நாள் போயே போயிடும். இதுதான் லோகத்தில் இருக்கக்கூடிய வழக்கம். இந்த ராமன் லக்ஷ்மணன் சொன்னான், ஏய் லக்ஷ்மணா சீத்தையை காணும், சீத்தை காணும்னா முதல் நாள் பார்த்தேன் வருத்தம் அதிகமாக இருந்து தாங்க முடியல என்னால. சரி அடுத்த நாள் ஒரு 10 நாள் கழிச்சு இந்த வருத்தம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு மேற்கொண்டு வருத்தம் குறையும் பார்த்தேன். அந்த முதல் நாள் வருத்தத்துல 10 நாள் வருத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா அதோட 2 மடங்கு கூட்டி வச்சுங்க. வருத்தம் காரணமா கூடாது, 2 மடங்கு கூட்டி வச்சிருக்கேன். சரி இன்னும் 10 நாள் போனா இன்னும் கொஞ்சம் குறையும் பார்த்தேன், அதை விட 2 மடங்கு கூட்டிடும். சாதாரண ரோக வழக்கத்துல வருத்தம் போக 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 குறையுமே தவிர அது இந்த சாதம் எதுக்கு நம்ம போடுற சட்டு ஞாபகம் சொல்றேன். வந்த உடனே சம்பந்தி விரும்பி சாப்பிடணும்னு சொல்றாங்க. காட்டுக்கு போயிட்டு வந்த உடனே உப்பும் தண்ணீரும் பட்டா அந்த இதெல்லாம் போயிடுமா, என்னென்ன சோகமோ என்னென்ன வருத்தமோ எல்லாம் போயிடுமா. அதெல்லாம் சில பேர்லாம் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி கை நினைக்க மாட்டேங்குது. கை நினைக்கிறது தான் என்ன தண்ணி வச்சு அலம்புறதுக்கு அர்த்தம் இல்லை, சாப்பிட்றதுக்கு கை நினைக்க மாட்டேங்குது. என்ன கை நினைக்கிறதுனா உப்பும் தண்ணி பட்டா அதெல்லாம் போயிடும், இதெல்லாம் போயிடணும். அது மாதிரி என்ன அந்த மாதிரி எந்த சாஸ்திரமே சொல்லலை. இவனா பந்துவா இருக்க முடியும். இங்கிட்ட கிளம்பி போறான், கிளம்பி போன ராமன் சொல்றான் 20 நாள் ஆச்சு 40 நாள் ஆச்சு, ஹே லக்ஷ்மணா எனக்கு வருத்தம் இன்னும் கூட்டிகிட்டே போகுது. அதே ஆழ்வார் சொல்றார் கடியமிக்கதோ காதலர் இவர் தாய் சொல்றார் இவருக்கு என்ன மேல மேல வருத்தம் வந்து அதிகமாயிட்டு இருக்கிற கூடவேன்னா. ஆனா அது எதனால பகவத் விஷயத்துல அது சீட்ட விஷயத்துல நமக்கு எப்படின்னா இந்த மாதிரி கிளம்பி போனானே தொந்தரவு பண்ணாம உள்ளுக்குள்ள இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட பந்துக்கள் எதுக்கு தேவையா? தேவையில்லை. அப்ப பந்துக்கொட்ட நாமே சாட்சியை பார்க்கணும், சாட்சியை வெளியில பார்க்க வேண்டாம். அப்ப 10 நாள் 20 நாள் 30 நாள் ஆனா ஓஹோ நிறைய காய்கறிலாம் பண்ணுவான், தீர்த்த காய்கறி மாவட்டம் இந்த கையெல்லாம் பண்ணிட்டுப்பான். ஆனா உண்மையிலே மனசுக்குள்ள என்ன இருக்கும், இந்த மாட்டம் போனாரு இருக்கிறதா இல்லையா, இது பிரயோஜனம் இல்லைங்கிறா. அப்ப சீத்தை விட்டு ராமன் பிரிஞ்சானா எவ்வளவு தூரம் கண்ணீரும் வந்து கம்பீரமா இருந்தான். அதே போல இருக்கான்னா இல்லையே இவனுக்கு என்னன்னா இவ்வளவு தூரம் பயந்துருக்கானே. சரி சுவாமி நல்ல தீர்த்தம் கேட்கறான். யாரோ கிளம்பி போயாச்சு தனக்கு தேவையானது கிடைக்கலன்னு எவ்வளவு வருத்தப்படுறான். தனக்கு தேவையானது கிடைக்கணும்னா எவ்வளவு வருத்தப்படுறான். உறவுக்காரன் ரொம்ப உறவுக்காரன் அப்படின்னு போயிட்டு எவ்வளவு வருத்தப்படுறான். ஆனா அந்த மாதிரி வருத்தப்பட்டா நியாயம். ஆனா இவன் என்ன பண்றான், ஆழ்வார் இப்பொழுதும் பாடுகிறான் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கே எரிவேன் ஆழ்வார் அப்படி மூர்ச்சையில விழுந்துட்டாரே. இவருக்கு ஒரு சொட்டு தண்ணீராக வருது, ஒரு சொட்டு தீர்த்தமாக வருதுன்னா ஒண்ணுமே தெரியுது. அப்ப திடச்சித்தத்தோட இருக்கான் இல்லையா, என்ன திடச்சித்தம் ஆழ்வார் சொல்றார் எப்படி நீங்க அதெல்லாம் இருக்கேன். நம்ம ஆழ்வார் திருப்பி கேட்டோம் நீர் எப்படி நீங்க முருகிறீர், நாங்க எவ்வளவு தைரியமா இருக்க பாரு, உமக்கெல்லாம் இந்த தைரியம் வராது. எங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் ஆழ்வாருக்கு வைராக்கியம் இத்தர விஷயத்துல பெருமாள் விஷயத்துல இல்லை. நமக்கு பெருமாள் விஷயத்த வைராக்கியம் நல்லா இருக்கு, அவர்கிட்ட பார்க்கப்படாது பேசப்படாது. இதர விஷயத்துல வைராக்கியம் இல்லை, எதிர்த்து அவங்க தேவை தெரிவிக்கிறாங்க. இதுக்கு சொல்ல வேணும்னா அதைத்தான் ஆழ்வார்க்கு கூடிய காதல் காட்டும் கடியும் கட்டியட கொண்ட பெரும் காதலுக்கு 10 நூல் வரம்பில்லையேன்னு தெரிவிக்கிறாரு. இது சொன்ன சரி இப்படி இருக்கே சுவாமி. அப்பெல்லாம் அப்ப இந்த எப்படி காட்டம் பண்றது, பந்துக்கள் வேண்டான்ட்டு உத்தரவிக்கிறாரு வேண்டான்ட்டு எனக்கு நேரம் போகணுமே. ஆத்துக்கு வந்தா என்ன பந்துக்களை பார்த்து முகம் பேசிக்கிறத திரும்பிட்டு இருக்கணும்னா எப்படி நேரம் போகுதுன்னா ஒண்ணும் இல்லை, நிறைய நேரம் இருக்கு. ஒரு நாள் தத்துவ இதை புருஷார்த்தங்களை பார்த்தாலே போகணும்.
தத்துவம் எது? பகவத் தத்துவம். இதம் எது? பகவான் பாகவதர்கள். புருஷார்த்தம் எது? அவன் ஆச்சார கைங்கரியமே புருஷார்த்தம். இந்த மூணையும் பார்த்துட்டாலே போகணும். தத்துவம் பகவான் பகவான் நினைச்சிருந்தாலே பகவத் புத்தகத்தை பார்த்துட்டாலே போறமே. இதம் எது? அவனுக்கு தேவையான பாகவதர்கள், அதை பார்த்துட்டாலே போறோம். அதுக்கு ஒரு புருஷார்த்தம் எது? ஆச்சார கைங்கரியம். அதைத்தான் தெரியும். பல்லவிதம் புஷ்பிதம் பலபரியந்தனம். பலவிதம்னா நான் பொறுத்து என்னன்னா புஷ்ப மொட்டு விடுறதுன்னு அர்த்தம். புஷ்பித்தம்னா என்ன அர்த்தம்னா பூ பூக்குறாப்புற. பலபரியந்தம்னா படுக்கிறாப்புற. இந்த மூணு போல அந்த நிலையில இந்த ஜீவா தந்துட்டனா எது வந்தாலும் எது நிலையில இருந்தாலும் புத்திர புத்திரபித்திராதையும் வெறுக்குன்னு சொல்லவே இல்லைங்க, நன்னா உண்டு. ஆனா அது அத்தனை வெற்றி கிடையாது. அப்படிப்பட்ட ஆச்சாரத்தினுடைய புருஷார்த்தம் நினைச்சிருந்தா இப்ப பந்துக்கள் மித்தடி இந்த நிலைக்கு வந்துட்டனா அப்ப ஆத்மாவுக்கு எதையா இருந்தாதான் சமய ஆத்ம லட்சணம் பார்க்கக்கூடிய பந்துக்கள் தான் உண்மையான லட்சணம். தேக பந்துக்காக இருந்தானா உண்மையான பந்துக்களே இல்லை. ஆத்ம பந்துக்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆத்ம பந்து இருந்தா தான் நமக்கு என்னைக்குமே இப்ப நீராட போதுவினோ நீரின் ஆண்டாள் கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறா? தேக பந்துவை கூப்பிடுறானா? இல்லையே இல்லையே சொல்லி மாமான் மகளேன்னு இருக்கே சுவாமி. அப்ப தேக பந்துவா ஆத்ம பந்துவா? அதுவும் ஆத்ம பந்து தான், தேக பந்து இல்ல. அதுவா? ஆனா தேக பந்து அப்படிப்பட்ட தேக பந்து ஆசைப்படுறார். எத்தனைதான் இருந்தாலும் எம்பாரை போல முதலியாண்டானை போல நாம் இல்லையே புறத்தாழ உறுத்தப்பட்டுட்டே இருப்பார். என்ன குறைக்கல வருது? எம்பெருமானோடு அந்தரங்க சிஷ்யன். எந்த காரியமும் புறத்தாழ்வா எண்ணம் இல்லை. அப்படி இருக்கச்சே அவருக்கு ஒரு சிறு குறை இருக்குன்னு அவர் நினைச்சுக்கிறார். உண்மையா குறை கிடையாது. என்ன குறைன்னா என்னதான் பண்ணணும்? தேக சம்பந்தம் எனக்கும் எம்பெருமானாருக்கும் இல்லையா? அப்ப தேக சம்பந்தம்னா அந்த வம்சத்துல பிறப்புன்றதுக்காக என்னது? சரீர சம்பந்தம் வேணும். எப்படிப்பட்டதான்? ஆத்ம சம்பந்தத்தோடு சரீர சம்பந்தம், இதான் முக்கியம். சரீர சம்பந்தம் மட்டுமே அப்படின்னு அங்க சொல்லவே இல்லை. சரீர சம்பந்தம் மட்டும்தான் என்னாது? இப்பதான் பார்த்தோம் ஆபத்து. ஆத்ம சம்பந்தம்னா சம்பத்துன்னு சொன்னோம். இதுக்கு சொல்ல வந்தா அப்ப அத்தனை இருக்கனா பந்துக்கள் இத்தனை பண்றாங்கன்னா அப்ப இந்த நிலை இருக்கிறவங்க கவசியம் இருக்கணும். யாராவது வரமாட்டா போகிறதுக்கு கேட்கிறாரு, வருவதற்கு போகிறதுக்கு நிற்குமே தவிர அங்க இருக்கக்கூடிய நிலை இங்க கிடையாது. இது சொல்லணும்னா இவ்வளவு சொல்றதுக்கு அப்பனா ஒண்ணு பண்ணலாமே தோணும். அப்ப தாயார் தகப்பனாரு நம்ம சேவிக்கணுமா கூடாது? தாயார் தகப்பனாரு இப்ப தாயார் தகப்பனார் இருக்க நிறைய இடத்துல பார்க்கணும். உள்ள தேவதாந்திரம் இருக்கும். தாயார் தகப்பனார் நல்ல ஸ்ரீவைஷ்ணவா இருப்பார். சில இடத்துல தாயார் தகப்பனார் தேவதாந்திரம் இருக்கும், பிள்ளை ஸ்ரீவைஷ்ணவா தான் இருப்பார். இப்ப இந்த மாதிரி நிலை இருக்கச்சு இந்த பிள்ளையாகட்டும் தாயார் தகப்பனாகட்டும் அந்த பந்துக்கள் ஏற்றுக்கணுமா கூடாது? அப்படின்னு சொல்றது சட்ட ரீதியா இருக்கிற அது வேற விஷயம். சம்பிரதாய ரீதியா தான் இங்க பேச்சு. என்ன சட்டத்தை பத்தி பேச்சே கிடையாது. சட்டத்தை பத்தி பேசுன்னு முதல்ல கல்யாணம் ஏற்றுக்குது. இங்க வந்து யாராவது கல்யாணம் பண்ணாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சான்னு கேட்கிறாங்க. அவர் முன்னிலை நடந்திருக்கு, அவரோட சாட்சி வேற யாரும் வேணும்? இன்னொரு சாட்சி வேணும் அவருக்கு தேவையில்லையா? அது நினைக்கிறது இல்லையா? அங்க கையெழுத்து போட்டுக்கால யாரோ ஒருத்தர் என்னன்னு தெரியும். அதுதான் இப்ப கேட்கிற. அது இருந்ததான் ஒரு பாஸ்போர்ட் பண்ணி வைக்கிற வாத்தியார் கையெழுத்து போடணும். என்ன கையெழுத்து போடுறது தெரியல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இந்த சட்டத்தை நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம சம்பிரதாயத்தை பார்க்கணும். சம்பிரதாயத்தை பார்க்கச்சு இப்ப தாயார் வந்து ஏதோ இருக்கா, உள்ள வந்து ஸ்ரீவைஷ்ணவா இருக்கும். இப்ப பரம ஸ்ரீவைஷ்ணவா இருக்காச்சு அந்த தாயாரை விழுந்து சேவிச்சு மேற்கொண்டு அந்த தாயாருக்கு வேண்டியான கைங்கரியங்களை பண்ணணும். சாஸ்திர சம்மதம். சாஸ்திரம் தெரிவிக்காதையா? தாயை சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சிறந்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை சொல்லி. அப்ப சாஸ்திரம் தெரிவிக்க பிரகாரம் அந்த தாயார் தந்தையாருக்கு தேவதாந்திர வஜனத்தம் இருந்தாலும் தேவதாந்திர சம்பந்தம் இருந்தாலும் இவனுக்கு ஸ்ரீவைஷ்ணவனா இருந்தாலும் அந்த தாயார் தன்னை பெற்றெடுத்த தாயார் ஆனபடியாலே சரீர சம்பந்தம் இருக்கிறபடியாலே அவளுக்கு கைங்கரியம் உண்டா இல்லையா? முக்கியமான விஷயம். இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. பந்துக்கள்னா இதான் பந்துக்கள். இவெல்லாம் ராட்சசலா வரணும் உண்டா இல்லையான்னா நேரடியா சாஸ்திரத்தை பார்த்தா உண்டு தான் வரும் பதில். சாஸ்திரத்தை பார்த்தா உண்டு தான் வரும். நிச்சயமா அது இல்லைன்னு சொல்றேன், உண்டு தான் வரும். சாஸ்திரம் என்ன இருக்கு? தாயார் யாரும் பண்ணணும். சம்பிரதாயத்தை பார்க்கட்டே கூடாதுன்னு தான் வரும். அப்ப இது சம்பிரதாயமே தப்பு சொல்லணும், நான் ஒத்துக்கிறதா இல்லை. சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை சம்பிரதாயம் மாற்றுறதுனாலே அப்ப சாஸ்திரத்தை அடிவொட்டி சம்பிரதாயமா, சம்பிரதாயத்தை அடிவொட்டி சாஸ்திரமா? சாஸ்திரத்தை அடிவொட்டி தான் சம்பிரதாயம்.
அது சந்தேகம் இல்லை. அப்ப சாஸ்திரத்தை அடிவச்சு தான் சம்பிரதாயம்னாலே இப்ப சம்பிரதாயம் நீங்க எப்போ ஒத்துக்கொள்ளாதுன்னு சொல்றீங்களோ அப்ப சாஸ்திரத்தை அடிவச்சு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அப்போ சாஸ்திரத்தை அடிவட்டி தான் இருக்கு. சாஸ்திரத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு. சாமானிய தர்மம்னு ஒண்ணு இருக்கு, விசேஷ தர்மம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சாமானிய தர்மமும் விசேஷம் ரெண்டுமே ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா அப்ப விசேஷ தர்மத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும், சாமானிய தர்மத்துக்கு பிராதானியம் கொடுக்க கூடாது. புரியத்துக்காக நான் இந்த விஷயம் இங்கதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆசோசம் வந்துருக்கு. ஆசோசம்னா சீட்டு வந்துருக்கு. ஏதோ யாரோ கிளம்பி போயிட்டா இல்ல ஆத்துல ஏதோ குழந்தை பிறந்திருக்கு, சீட்டு வந்துருக்கு. அந்த சீட்டு 10 நாள் இருக்கும். 10 நாள் இருக்குது. 10 நாள் வாத்தியாரை கொடுத்து புண்ணியாவத்தனை பண்ணணும். ஆனால் அதுக்கு நடுவில் 5ஆம் நாளோ 6ஆம் நாளோ இந்த சீட்டு வந்துருக்கு. யாரோ கிளம்பி போயிட்டா, பந்துக்கள் கிளம்பி போயிட்டா, அவளுக்கு நமக்கு தேக சம்பந்தம் இருக்கு, தேக சம்பந்தம் இருக்கு, அந்த சீட்டு வந்துருக்கு. இப்போ அதுவும் ஆசோசம் தான். இப்போ இந்த ரெண்டுல எதில் பிராதானியம் கொடுக்குறது? ஒருத்தர் சொன்னார், சுவாமி இது 10 நாள் சீட்டு, 6 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு பிறந்ததுக்கு குழந்தை பிறந்திருக்கு, 10 நாள் சீட்டு இவருக்கு தான் பிறந்திருக்கு, 6 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 4 நாள் இருக்கு, 4 நாள் முடிஞ்சோன்னு நான் தீர்த்த மாட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன். அப்போ அது நேற்று தான் ஆயிடுச்சு சுவாமி, இன்னும் அது 12 நாள் இருக்கேன்னா இந்த கணக்கு வச்சு நான் போயிடுறேன் இருக்கு, அவ்வளோதானே. நான் இந்த கணக்கு எடுக்க முடியாது. அப்போ இது சாமானிய தர்மம்ன்றது எது? குழந்தை பிறந்தது. விசேஷ தர்மம்ன்றது அவர் கிளம்பி போனது, அதுக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும். அதே இதுதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை 2 பேர் இருக்கு. சாமானிய தர்மம் என்றது தாயார் தகப்பனார பார்த்துக்கணும், விசேஷ தர்மம் என்றது பகவானை முன்னிட்டு கொண்டு பார்க்கறது யாருக்கு பிராதானியம், யாருக்கு பிராதானியம். அதே அந்த தாயார் தகப்பனார் பரம சிவைஷ்ணவராக இருந்தால் அவளை விட்டேன்னா குற்றம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவளை மறுபடியும் கேட்டு 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 கேளுங்க, நல்லா கேளுங்க. 4 பேர் இது பற்றி பண்ணுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சுவாமி சொன்னாருன்னு சொல்லுங்க. ஏன்னா இது பூர்வர்கள் சொல்லாததை நீங்க சொல்லலை. எது சொல்ல வந்தேன்னா அப்ப சாமானிய தர்மம்னு வரைச்சு விட்டா தப்பானா அவ அப்படியே விட்டு போயிட்டு அப்படியே அந்த அர்த்தம் இல்லை. நல்லா வச்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கணும். இக்கடி கிட்டா போங்க, நீங்க தேவதாந்தம் வந்துட வேண்டும், இனிமே உங்களுக்கு எனக்கு சமுதிரம் அந்த மாதிரி நீங்க சொல்லலை. அவளுக்கு எல்லா விதமான போஷாக்கு நீ உண்மையா பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவளுக்கு என்ன பண்ணணும், கடமையா பண்ணணும், அதை பண்ணலாம். அதுல எந்த விதமான குறைவில்லை. இப்ப அவள் கிளம்பி போயாச்சு, அவள் கிளம்பி போயிட்டா சுவாமி, அதனால நான் தேவதாந்தம் இருந்தது, ஆனா அந்த கர்மாக்களை நான் பண்ண மாட்டேன் சொல்ல முடியாது, பண்ணித்தாகணும். நல்லா ஞாபகம். ஏன்னா சரீர சம்பந்தமானபடியாலே அதில் இருந்து நீ விடுபடவே முடியாது. இல்ல சுவாமி அவ தேவதாந்திர சம்பந்தமா இருக்கு, இது எங்க தெரிவிக்கிறான்னா மாட்டையை சொல்லிட்டான் விபீஷணன். சீதையை கிராட்டியை பிரித்த பாதி அவனுக்கு என்ன கர்மா பண்றது, நான் பண்ண மாட்டேன்ட்டான். அப்ப சொல்றான் ராமன், விபீஷணா நீ பண்றியா நான் பண்றேன்னா, வழிநெடுக்க அதான் பண்ணிட்டு இருக்கேன், என் தகப்பனார் நான் பண்ணல, வழிநெடுக்க நான் அதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், உன் நாசத்தை பண்றேன்னா. அப்பதான் விபீஷணன் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப இந்த அவன் தேவதாந்த வஜனத்தினுடைய வந்தன ஜீவிச்சுக்கும். ஏன்னா ராமனை வேண்டாம்னு சொன்னான். எப்ப ராமன் வேண்டாம்னு சொன்னானோ தேவதாந்திரம், இவனுக்கு ராம கைங்கிறது மற்றொன்று கிடையாது. இந்த எண்ணத்துல வேண்டாம்னா விராட்டியை திரித்த பாதி ராம கைங்கிற வேண்டாம்னா அவனுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா ராமன் ஒத்துக்கலையே. ஒத்துண்டானா? ஏன்னா இதுக்கு பூர்வாதிர எல்லாத்துக்கும் விஷயம் சொல்லியிருக்கா, சாமானிய விஷயம் இல்லை. ஒத்துக்கலையே, கன்றியா இல்லையான்னு. சரி, அதே ராமன் என்ன பண்ணிக்கணும், சாஸ்திர விருத்தம், அண்ணா உடனே சண்டை போடக்கூடாது சொல்லிக்கலாமா கூடாது. அங்கிருந்து வந்தவொடனே கிளம்பி வந்தார். நிவேதேக மாம்சுத்தம் விபீஷண முத்தம் சர்வலோக சரஞ்சாய ராகவாய மகாத்தனே. ஏ விபீஷணா, நீ என்னமா இந்த நேரத்தில் அண்ணா விட்டு வந்துருக்காமா, சாஸ்திரம் சொல்லியிருக்கா, சாஸ்திரம் தான் சொல்ல வேண்டிய நீ இருக்கணும், கொடியே இருக்கணும், தாத்தாவோட கூட இருந்தாலும் நல்லது. இத்தனை நாள் என்னோட விட்டு நீ வந்துட்டீங்கன்னா என்ன பாவம், இந்த சாஸ்திரம் சம்பந்திக்கலையே, நீ பாபத்தை சம்பாதிக்கலையே, மறுபடியும் நீ நேரா ராவன்ட்டே போ அப்படின்னு சொன்னதா இருக்க சரித்திரம் இருக்க இல்லையே. அதே நிலைதான் தாயார் தகவல் அதுக்கச்சே அவளுக்கு ஆதரவு கிளம்பி போச்சு. அவ கைங்கரியும் பூர்த்தியா பண்ணலாம். நான் சொல்ல புரியுதா? அதை தான் இங்க பந்துக்கள் தெரிவிக்கிறேன். அதை தான் இது சொல்லுவேன். நான் இதெல்லாம் எங்க தெரிவிக்கிறேன்னா பாகவதத்தில் ஆகட்டும், அதே போல கிருஷ்ணாவதாரத்தில் ஆகட்டும், அஜாமில உபாக்கியான அஜகரன் மலப்பாம்பு, இந்த மலப்பாம்பை வச்சுக்கொண்டு ஒரு 23 விஷயத்தை தெரிவிக்கிறார். அவதூத சன்னியாசின்னு ஒரு சன்னியாசி. அந்த சன்னியாசி 24 விஷயங்கள் இயற்கையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார்.
அது பாகவத பெரிய சொல்லப்பட்டு அங்கே போனால் வேறு விஷயமா போயிடும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுக்கு அஜாகர உபாத்தியான்னு பேர், அவதூத தெரிஞ்சாது பண்ணிட்டு எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்போ ஆபாச பந்துக்கள் பிராப்த பந்து. ஆபாச பந்து எது? பகவான் வேண்டாம், பகவான் மற்றவாரம் அதெல்லாம் ஆபாச பந்துக்கள். பகவான் வேணும்னு நினைக்கிறதெல்லாம் பிராப்த பந்து. அந்த பிராப்த பந்து வேண்டாம் சொல்லவே இல்லை. பிராப்த பந்துவை வேண்டாம் சொல்ல, ஆபாச பந்துக்களை தான் வேண்டாம்னு சொல்றான். அப்ப ஆபாச பந்து தகனமானா தள்ளித்தான். தள்ளனா என்ன ஆகும்னா அப்ப பிராப்த பந்துவை போய் அடைவதற்குண்டான முட்டுக்கட்டை அதுவே கொண்டு கிளம்பி வரும். உபன்யாசம் கிளம்புறோம், கிளம்பச்சு நேரம் உடனே சம்பந்தி வந்துட்டார். அதுவும் பொண்ணை கொடுத்த சம்பந்தி. நான் வந்துட்டு இருக்கேன், நீ உபன்யாசம் போறீரா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட. அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. பொண்ணை பார்த்து என்ன பண்ணோம்? உபன்யாசம் வேண்டாம், அங்க பண்ணணும். ஏன் சொல்ல உபன்யாசத்தை கோச்சிக்க மாட்டாரா? பெருமாள் கோச்சிக்க மாட்டாரா? அவர் கோச்சிக்கிற மாதிரி இருந்தா நம்ம உருவமா? ஆனா சம்பந்தி கோச்சிக்கிறாரு. அப்ப யாருக்கு பிராதானியம் கொடுக்குறோம்? ஒன்றும் இல்லாத ஒரு சம்பந்தி இந்த ஜென்மால, அதுவும் சாஸ்வதமானு தெரியாது, என்ன நிலைன்னு தெரியாது. அவர் அப்படியே பெரிய உயர்ந்த பாகவதாரம் கிடையாது. ஒண்ணுமில்லாத அவருக்கு நமக்குன்னே பிராப்தமாக இருக்கக்கூடிய பந்து, இந்த பந்து வேண்டான்னு அவருக்கு பெருசா ஒன்றும் பண்ணல. அவர் இன்னைக்கு இந்த 2 மணி நேரத்துக்கு ஏதோ பண்ண போறாருன்னா ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் சாடுறமா இல்லையா? இந்த பந்துத்தம் தான் கூடாதுன்னு நம்ம ஆரம்பிக்கட்டு உடனே தோணும், என்ன சுவாமி இந்த வார்த்தை சொல்றாரு, ஏன் இந்த வேலாம் தனி ராட்சசிலான்னு அந்த நிலைக்கு ஏற்படும். அதான் தெரிகிறது. ஏன் சொல்ல வந்தோம்னா அத்தனை தூரம் கூடாது கூடாது கூடாதுன்னு தெரிகிறார். அதனால பிராப்த பந்துவாக இருக்க செய்தே ஆபாச பந்துவான அது அத்தனையும் கூடாதுன்னு தெரிகிறார். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இந்த தெரிவிக்கிறது என்னன்னா கடைசியில இந்த நிலை வந்து எத்தனை ஜன்மங்களாக மாறி 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 வந்துட்டு கிடையாது. அங்கே ராட்சசிகள், இங்கே புத்திர மித்ராதிகள் சொன்னார். சரி, பொந்து மித்திரர்கள் சொன்ன உடனே ராட்சசிகள் பணம் கொடுக்குறா, பால் கொடுக்குறா, இதெல்லாம் கொடுக்குறா சுவாமி, இங்கே என்ன கொடுக்குறாங்க? ராட்சசிகள் சீக்கிரம் கொடுத்தாலும் இல்லையா? மறுபடியும் சீக்கிரத்தை போவோம். ராட்சசிகள் என்னவன்னா எதுக்காக கொடுத்துருக்கா? விருப்பத்தோடு கொடுக்கல. நம்ம ஞாபகம் 5 விஷயம் சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது வேலைக்காரா, சம்பளத்துக்கு இருக்கா, விருப்பம் ஒண்ணும் இல்லை, ஆனா கொடுத்துதாகணும், ராவணனுக்கு நன்மையை கிடைக்கணும். இந்த 5 விஷயம் பார்த்த முடியும். அதே போல இங்க நமக்கு அங்க பால் பழம் கொடுக்குறாளியா, பல மூலாதிகள் பால் பழம் பழம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்குறாள். எதுக்காக கொடுக்குறா? இப்ப உயிர் வாழணும். உயிர் வாழ்ந்து நல்லா இருக்கிறதுக்காக தன்னுடைய எஜமானுக்கு போய் இனம் கேட்கணும், அதுக்காக தான் இருக்கிறார். அதே போல இங்க என்ன பண்ற சுவாமி, நம்ம வீட்டுல கணவனுக்கோ, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவிக்கோ நன்னா சாப்பிடு நன்னா சாப்பிடு நன்னா சாப்பிடுன்ற. நன்னா சாப்பிடுன்னு சொல்லாம எட்ட சுவாமி சொல்லணும். நன்னா பட்டியல் சொன்னா அப்பா படிப்பேன், நம்ம சாப்பிடுன்னா நன்னா சாப்பிடுன்னு சொல்லலாம். ஆனா எதுக்குன்னா நன்னா சாப்பிட்டுட்டு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு ஐஸ்வர்யாட்சியா இருக்கிறதுக்கு நன்னா சாப்பிடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப ராமன்கிட்ட போகாம ராவணன்ட்ட போகிறதுக்கு உண்டான வழியை இங்க பண்றாரா இல்லையா? ராவணன் அந்த இடத்துல என்ன அர்த்தம்? சம்சாரம். ராமன் என்ன அர்த்தம்? ஸ்ரீவைகுண்டம். அப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகாம இந்த தேகத்தை நல்லா போஷாக்கு கொடுத்து நன்னா சாப்பிட்டு ஐஸ்வர்யாத்திய இங்கே சொல்றா இல்லையா? அப்ப அவன் சாப்பிடணும்னு சொன்னமா சாப்பிட்டு சொல்லப்படாது. இதை கேட்டோன்னு நீங்க ஆத்துக்கு போறீங்க. ஆத்துக்கு போறோம்னு சுவாமி சொன்னார். என்ன சொன்னார்? இங்க அசோகவனத்திலே அங்க இருக்கக்கூடியவெல்லாம் ராட்சசிகள்லாம் பழமூலாவது கொடுத்தா போல இங்க நீங்கள் ராட்சசிகள் எடுத்து இதை சொல்லிட்டோம். சொன்ன உடனே அடுத்த அவங்க திருமணத்துல பார்க்கணும் என்னமா இருக்குன்னா அறவிடமா என்னமா தெரியாது இல்லையா? ஆனா அந்த நிலையில சொல்றாரு. ஏன் சொல்றாரு அந்த மாதிரி? ஏன்னா மனைவி செய்யக்கூடாதா, ஒழுங்கா இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னா தாராளமா சொல்லலாம். ஆனா சொன்ன ஆனா ஆரோக்கியத்தை நீடிக்கணும்னா எப்படி நீடிக்கணும்? ஆத்மாரோக்கியம் தேகாரோக்கியம் சேர்த்து வேணா பண்ணலாம தவிர வெறும் தேகாரோக்கியத்தை மட்டும் நீடிக்கிறதா பிரயோஜனம் இல்லை. ஆனா இங்க வேலை எத்தனை பண்றாங்கன்னா உயர்த்தாக்குறேன் பெருமாளுக்கு என்னென்னதான் பண்ணலாம் அப்படின்னு சில பேர் சில வழக்கு வச்சுட்டு இருக்காங்க. சில பேர் அந்நிய பதார்த்தம் சாப்பிட வழக்கு வச்சிருக்காங்க. அந்நிய பதார்த்தம் அந்த கரிகாரியே இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் கூடாது, வெங்காயம் உள்ளி புள்ளி இதெல்லாம் கூடாதுன்னு இருக்கு. அது என்ன பண்ணிடுறாங்கன்னா பெருமாள் கட்டளை பண்ணுவாங்க, நம்ம தனியாக சாப்பிடணும். கூடாது கூடாது, நான் எப்படி சொல்றேன் கூடாது வச்சுருக்கேன். ஆனால் பெருமாள் தனி தனிய, இவருக்கு தனி தனிய. பெருமாள் தனிக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அவர் முடிஞ்சு வருது.
முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தனியா ஒரு தனிக்க எந்த சுவாமினா பெருமாள் கண்ட்ரோல் பண்ணலைய, நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் பண்ணலையே, அவர் தெரிய போயிட்டு அவருக்கு நல்லா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா அண்ணா அவளுக்கு என்னென்னமோ எழுமோ அதே பிரகாரம் சாஸ்திர பிரகாரம் பண்ணிட்டுக்கோம். அதுக்கப்புறம் நீர் என்ன சுவாமி பண்ணிருந்தா இதெல்லாம் எங்க விஷயங்க, அவள் பண்ணனா சமந்தி வந்திருக்கா, இந்த மாதிரி பண்ணனா அவ போச்சுக்கா, அதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா அப்ப என்ன லாபம்? என்ன இப்போ ஒரு பொய்யான வார்த்தை, என்ன லாபம்? அப்ப என்ன இது உண்மையா இருந்து நல்லது பண்றான்னா இவ தேகத்துக்காக பண்ணிட்டு இருக்கா, ஆத்ம லட்சணத்துக்காக பண்ணல. அப்படிப்பட்ட பந்துக்களை தான் ராட்சசிகள் சொல்றாங்க. தேகத்துக்காக பண்ணல. ஏன்னா நல்லா சாப்பிடுவோம், சாப்பிட வேண்டாம்னு சொல்ல, ஆனா அந்த சாப்பிடக்கூடிய ஏன் அப்ப என்ன பண்றேன்னா இந்த லோகத்தில் நல்லா இருக்கு, சீவைகுண்டம் போகாது, அதுதான் அதனுடைய அர்த்தம். சீவைகுண்டம் போனா சத்வகுணத்தோடு இருக்கக்கூடிய உணவை தான் உண்ணணும். சாஸ்திரம் எது சம்மதிக்கப்பட்டதோ அதான் பண்ணணும். அதைத்தான் நான் பெருமாள் கண்ட்ரோல் பண்றேன். பெருமாள் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. இவர் சாப்பிட்டு இவரை இனிமேல் சன்னாதி பண்ணி இவர் மோசத்துக்கு வரும்போது நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த மாதிரியே இருக்கு. அப்படிப்பட்ட பந்துக்கள் தான் தெரிவிக்கிறார். அப்ப ஏன் சுவாமி ஒரு சுவாமி வந்தார், ஒரு சுவாமி வந்தோடனே சுவாமினே அவர் என்னென்ன சாப்பிட்டுட்டே இருக்கார். சுவாமி இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா பேசாமல் இருக்கும், நீ ஒரு வேலை சாப்பிடும் 3 வேலை சாப்பிடணும், இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா 80 வயசு 90 வயசு நீ மோட்சத்துக்கு போட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் சாப்பிடாது, ஒரு வேலை சாப்பிடு, அப்பப்போ ஏதோ ஒரு பாட்டு சாப்பிட்டு இப்படியே எடுத்துட்டு நல்லா எடுத்துருந்ததுன்னா 55 வயசுல நீ கிளம்ப வேண்டாம் அப்படின்னா உடனே ஒரு கோபமா வராத. இவர் என்ன என்ன வாழத்துக்கு சொல்றாரு, கோபத்துக்கு சொல்றாரு. ஆனா இதான் உண்மை. என்ன சுவாமி இந்த மாதிரி பேசுறாருன்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் நல்லாவே சாப்பிடலாம், சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சாப்பிட்டு நல்லா கைங்கரியம் பண்ணலாம். சாப்பிடாம பட்டியா இருந்து வருத்தி உடலை வருத்தி கைங்கரியம் பண்ணி பெருமாள் ஒத்துக்க மாட்டோம். அதுக்காக தான் நம்ம சம்பிரதாயம் நோன்பே கிடையாது, எந்த நோன்பும் கிடையாது. ஏகாசி விரதம் இருக்கணும், ஏகாசி விரதம் அது பட்டி இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா உடலை வருத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. 15 நாளுக்கு ஒரு தடவை பட்டி இருந்தா தேக ஆரோக்கியம். இவன் என்னமோ உடலை வருத்திக்கிறான், உடலை வருத்தலாம் முடியாது. சில பேர் அங்க மலையில நிற்கணும், இதுல நிற்கணும், சாப்பிட்டு நிற்கணும், அந்த மாதிரிலாம் சீவைஷ்ணவ சம்பிரதாயம் நல்லா சாப்பிட்டு தீர்த்தம் வாங்கலாம். நீங்க பாட்டிடுவோம் சாப்பிட்டு வந்துக்கலாம், தீர்த்தம் சாப்பிட்டது ஜரிக்கிறதுக்காக தீர்த்தம் வாங்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு ஜரிக்கணும், ஜரிக்கணும். ஆனா அது உண்மையா இருக்கணும், சாப்பிடணும்னா ஜரிக்கிறதுக்காக தீர்த்தம் வாங்கிறதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பெருமாளை போய் ஜெயிக்கணும், இன்னும் 5 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிட முடியாது. அப்ப நம்ம தினமா நிக்கணும், அப்போ பெருமாளை தான் சாப்பிடணும். அப்போ ஏதோ கண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுட்டு எத்தனையோ கைங்கரை அர்ச்சகர் கைங்கரை பண்றாடியா, அத்தனை பேரும் சாப்பிட்டு உட்காந்து என்ன ஆகும், 2 அர்ச்சனை பண்றதுக்கு அப்படியே மயக்க பண்ணி விட்டுருவார். அப்ப அதான் சாப்பிட்டு சாப்பிட இருக்க முடியாது, அதுக்காக கட்டத்தை சாப்பிட முடியாது. என்ன சாப்பிட்டு தானே ஆகணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா சாப்பிடுறது தப்பு இல்லை, சாஸ்திரம் சம்மதித்ததை சாப்பிடணும், பெருமாள் கண்ட்ரோல் பண்ணதை சாப்பிடணும். அவர் சாஸ்திரம் இது சம்மதிச்சிருக்கோ அதெல்லாம் பெருமாள் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த நிலையோடு இருக்கணும். அப்ப பெருமாளை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியோ அதெல்லாம் விஷத்தை ஒன்றான்னு கண்ணன் சொல்லியிருக்கான். நான் சாப்பிட்ட மிச்சரை சாப்பிட்டா போக்கியமா சாப்பிடறான்னு அர்த்தம், அமிர்தத்தை சாப்பிடறான்னு அர்த்தம். எனக்கு கண்ட்ரோல் பண்ண அவனே சாப்பிடனா விஷத்தையே சாப்பிடுறான்னு அர்த்தம் வந்து கண்ணன் கீழே எது சொல்லுவாங்கன்னா அப்ப இவனுக்கு எங்க மோட்சம் இருக்கு? மோட்சமே இல்லையே. பிராணநாசம் ஏற்பட்டு சரீரநாசம் ஏற்பட்டு ஆத்மநாசம் ஏற்படுறது இது சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்கச்சு உடம்ப போடுறது பிரயோஜனம் இல்லையே. அப்ப நிஜத்துல மோட்சத்துக்கு போகாம இந்த பூலோகத்தை வைக்கிறான்னு அர்த்தம். ராட்சசிகள் போலதான் இருக்கணும். ராவணத்துல போகாம ராவணத்துல இருக்கச்சு பார்த்தா அதே போலதான் இங்க இருக்குன்னு ராட்சசிகள் தான் ராவணத்துல போகாம ராவணத்துல போகிறது பாக்குறா இல்லையா? அதே போல இங்க ராட்சசிகள் யாரு? புத்திரமித்ராதிகள். நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னா இப்ப பார்த்தோன்னா புத்திரமித்ர ராட்சசன் சொல்றா இல்லையா? சாமி இந்த மாதிரி சொல்லலாமன்னா ஆச்சரியமா ஒரு விஷயம் தெரியாது. நமக்கு பகவத்கீதை பக்தியில முன்னேற்றம் ஏற்படும்னா அந்த முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பந்துக்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் ராட்சசிகள். ஆனா அந்த ராட்சசிகளுக்குள்ள ஒருத்தி நலிவரா இருந்தாரு. இன்னைக்குதான் சொல்ல போற இப்ப ராட்சசி என்ன அந்த ராட்சசிக்குள்ள ஒரு திருச்சடை இருந்தா இல்லையா? அவன் எத்தனை சௌக்கியமா இருந்தா எத்தனை நல்லது பண்ணா சீத்தைக்கு 1 2 இல்லை எத்தனை சௌக்கியத்தை பண்ணியிருக்கா. அவ திருட சொப்னத்தான் சொல்லியிருக்கா. இவளுக்கு அந்த சீத்தை 10 மாசம் அங்க இருந்தான்னா யாரோ இருக்கிறதா இருந்தாங்க திருச்சடை இருந்ததால்தான் இருந்தா. விபீஷணனுடைய சகோதரி அது யுத்தபடியால இருந்தா இல்லைன்னா இருக்க போதில்லை. அதே போல நமக்கு இங்க பத்ரமித்ராதிகள் ராட்சசிகளா இருந்தாலும் திருச்சடையை போல யாரா கிடைக்க மாட்டாங்க. நிச்சயம் இருப்பான். இனிமேதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப
பந்து மித்திரர்கள் எல்லாருமே ராட்சசிகள் சொல்லல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம இப்பதான் மூச்சு விட்டோம். ஆனா நீங்க முதல்ல சொன்னதுக்கு இப்ப சொல்றது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கோமே. இப்ப தைரியமா ஆத்துக்கு போலாம். ஏன்னா ஆத்துக்கு போய் திருப்பி சேரலாம். நீங்க இதோட காலேஜ் வந்து முடிச்சு வச்சுக்கேன். அப்ப ஆத்துக்கு போனா என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியும் இல்லையா? அப்ப அங்க இருக்கிறாங்க, அங்க எல்லாமே ராட்சசம் 7 ராட்சசம் இருக்கா. ஆனா அந்த 7 ராட்சசங்களுக்குள்ள ஒரு திருஜடை இருந்தா இல்லையா, திருஜடை இருந்தா இல்லையா? அதே போல இங்க புத்திரமித்திராதிகள் ராட்சசிகள் ஆகணும். திருச்சடையை போல நல்லவர்கள் சிலர் இருப்பா, நிச்சயம் இருப்பா, இருக்காம இருக்க மாட்டா. அந்த நல்லவர்கள் இருந்த அவளுடைய கனவாக வச்சுக்கோ. அவளை வேண்டாம்னு சொல்லவே இல்லை, அவளை எதையும் தடுக்கவே இல்லை. அவளை வேண்டாம் ஆழ்வார் ஆச்சரியமா பிரார்த்திக்கிறார். நல்ல கோட்பாட் உலகங்கள் மூன்றினுள்ளம் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அந்தன் குருகு செடவோகன் சொல்லப்பட்ட 1000 வியம்பத்தும் வல்லார்கள் நல்லபதத்த அவனை வாழ்வார் ஒப்பபின் வீண் மக்களே. இந்த பாதத்துல நல்ல ஆசீர்வாதம் பண்றார் ஆழ்வார் நமக்கு. கமலக்கண்ணனை பத்தி 10 பாதம் பாடினேன். நீங்க நன்னா பாரியா புத்திரர் குழந்தை எல்லாரும் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு நல்லா பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணார். நமக்கு உடனே தோணிச்சு, இந்த மாதிரிலாம் ஆழ்வார் பேசவே மாட்டாரு. இதை விட்டுடுங்கோ, அதை விட்டுடுங்கோ, இதை பண்ணுங்கோ, அதை பண்ணுங்கோ, இப்படிதான் பேசுவாரு. இவர் என்ன சுவாமி இவர் தெரியாதனமா பேசுறாரு, நல்ல பதார்த்தாலும் நன்னா வாழ்வேன்னு சொல்றாரு அப்படின்னா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அடுத்த பாட்டு வந்துச்சு. கொண்ட வேண்டி மக்களுற்றார் சுற்றத்தவர் வீரரும் கண்டதோடு மட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை எந்திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டவிரான் தொண்டரோமாயியலால் இல்லை கண்டிய துணையே. வேண்டாம் இந்த நகரை விட்டுடுங்கோ, இந்த கஞ்சீரை விட்டுடுங்கோ, பஸ்தா விட்டுடுங்கோ, பாரியா விட்டுடுங்கோ, பல்லைகளை விட்டுடுங்கோ, அத்தனை பேர் விடுங்க. இனி மிச்சமில்லை எல்லாரும் விட்டுடும். இவர்களாம் பட்ட பாடு எத்தனை பாடு, இந்த பாடு கர்மாதி மாதிரி வேலை படுத்திருக்கா. மொத்த பேரை விட்டுடுங்க இவெல்லாம் ஆபத்து. ஆசைங்களா கிட்ட வருவார், இல்லைன்னா வரமாட்டான் அப்படின்னு என்னென்ன சொல்லணும் அப்படியே சொல்லி பாக்கி இல்லாம எல்லாத்தையும் விட்டுடு சொன்னா இல்லையா. நம்பில்ல வீட்டில் விசாரிச்ச சாமி என்ன நம்மளை போல பேசுறாரு. இதை முந்தின பாட்டு நல்லா ஆசீர்வாதம் பண்ணார். புத்திரர்கள் மித்திரர்கள் பாரியா பர்த்தா குழந்தைகள் எல்லாரும் நல்லா சௌக்கியமா இருக்கோ நல்லா நல்லா ஆசீர்வாதம் பண்ணார். ஒரு 10 பாட்டாவது போக வேண்டாமா? போனாலும் கொஞ்சம் படம் ஒரு 5 நிமிஷம் 10 பாட்டு கேட்கறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகுது. அந்த 4 நிமிஷம் வந்து செப்பா இருக்கலாம் இல்லையா? அடுத்த பாட்டே தான். இது 8ஆம் பத்து 10ஆம் திருவாவடி 11வது பாசனம். அது 9ஆம் பத்து முதல் பாத்திரம், முதல் திருவாவடி முதல் பாத்திரம். அந்த முதல் பாத்திரத்திலே வேண்டாம் விட்டுடுங்க சொல்றாரு சுவாமி. இது நேர் விருத்தமா இருக்கு சுவாமி அப்படின்னா கூட சேர்ந்து இருக்கு நல்லா இருக்கிறது அர்த்தமா இல்ல அவளை விட்டுறது அர்த்தமா? இந்த 2 பாட்டில் எதை எடுத்துக்கணும்? எதை எடுத்துக்கணும்? இப்ப கூட சேர்ந்து இருந்தா எடுத்துக்கணுமா இல்ல எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொன்னா? ரெண்டையுமே எடுத்துக்கணும். ரெண்டுமே என்னமா எடுக்கிறது? ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும். ஒண்ணு கூட சேர்ந்துக்கணும், இல்லாட்டி விட்டுடணும். என்னமா எடுத்துக்கணும்னா ஆச்சரியமா தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அனுகூலமா கொண்ட வேண்டியதாக இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கணவனுக்கு பக்தி இருந்தா மனைவிக்கு பரமபக்தி இருக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அனுகூலமான கொண்ட வேண்டியதா இருந்தா தேவை, அதான் உத்தேசம். அப்ப அனுகூலமான கொண்ட வேண்டியதுனா என்ன அர்த்தம்? கணவனுக்கு பக்தி இருந்தா மனைவிக்கு பரமபக்தியா இருக்கணும். பிரியத்துக்காக கணவன் காலத்துக்கு நேரம் ஆயிடுத்து 4 மணிக்கு போகணுன்றான். அதெல்லாம் இல்லை, 3:45 போயிடணும். மனைவி சொல்லணும் 4 மணிக்கு போகணும்னு சொல்றாரு. 2 பேருக்கு போகணுன்ற ஆசை இருக்கு. ஆனா அந்த கணவனை காட்ட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கு? மனைவி இருக்கு. 3:45 போய் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற சொல்லிட்டு. அதான் அது பரமபக்தின் பேரு. கணவனுக்கு பக்தி, இவருக்கு பரமபக்தி இருக்கணும். மனைவி அம்மா இருக்கா இல்லையா, அம்மாவுக்கு பரமபக்தி இருந்தா பிள்ளைக்கு எப்படி இருக்கணும்னா பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ, பிள்ளைக்குன்னா புத்திரனுக்கு புத்திரிக்கு பெண்ணுக்கு எப்படி இருக்கணும்னா அத்தியந்த பக்தி இருக்கணும். இல்ல 3:45 வேண்டாம், 3 மணிக்கு போய் அதெல்லாம் பெருக்க வேண்டாமா, கைங்கரியம் பண்ண வேண்டாமா? 3 மணிக்கு இது அத்தியந்த பக்தி இருக்கு. 3 மணிக்கு போய் எங்க போய் பெருக்க வேண்டி எல்லா கைங்கரியம் பண்ணி அந்த பெருமாளுக்கு திருவாராட்டம் கைங்கரியம் பண்ணி கேட்டு அப்ப மன்னித்து வந்து கேட்டா இன்னும் நல்லா இருக்குமே. இதுக்கு அத்தியந்த பக்தின்னு பேரு. அப்ப கணவன் பக்தி, மனைவி பரமபக்தி, பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் அத்தியந்த பக்தி இருக்கணும். இந்த பிள்ளைகளும் பெண்களும் அத்தியந்த பக்தி இருந்தா அப்ப இந்த பகவத் பிரேமத்தோடு இருந்தா என்ன இருக்குன்னா அப்ப பேரனுக்கு பேசிக்கிட்டு இருக்குன்னா பாகவத பிரேமத்தோடு இருக்கணும். இதே காலட்சேபத்தை தான் எடுக்கிறேன். இதே காலட்சேபத்தை நம்ம ஞாபகம் இது நல்லா புரியும். காலட்சேபத்துக்கு போகணும் 4 மணிக்குன்னு சொன்னார் பர்த்தா. 3:45 போயிடணும், சாமி வந்து முன்னாடி போயிடணும்னு சொன்னார் பாரியா.
குழந்தை என்ன சொன்னா, அதெல்லாம் கிடையாது, 3 மணிக்கு போகணும், அங்கே போய் கைங்கரியம் பண்ண வேண்டாமா, இருக்க வேண்டாமா. இப்போ பேரன் என்ன சொல்கிறோமா சொன்னா, வாஸ்தவம் தான் 3 மணிக்கு போகணும்னு சொன்னா நான் பேரான் பேசி சொல்கிறேன். இல்லை இன்னும் முன்னாடியே போய் அங்கே வர ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு, அங்கே வரக்கூடிய பாகவதாளுக்குலாம் கைங்கரியம் பண்ணணும். இதுதான் என்னது நல்ல பதார்த்தம் கைங்கரியம் பண்ணணும். சரி, இதோட நின்றுதானா கொள்ளு பேர் இருக்கானே, கொள்ளு பேர் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் பாகவதாளுக்குலாம் போறாரு, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணாதான் பூர்த்தினா. இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கொண்ட வேண்டியர்கள் இன்னும் எப்படிப்பட்ட வேண்டியர்கள், நல்ல பதார்த்தால் மனவாழ்வார் கொண்ட வேண்டியர் அப்படின்னு அனுகூலமான கொண்ட வேண்டியர்கள். அப்ப ஆச்சாரியன் கைங்கரியம் பதிந்து போறாடியா, அப்ப கணவன் மனைவி புத்திராதிகள் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பேத்தி, கணவன் போகணுன்றான் பக்தி, மனைவிக்கு பரம பக்தி, கொள்ளு பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அத்தியந்த பக்தி, அதுக்கு பேரனுக்கு பாகவதனுக்கு பக்தி, அதுக்கு கொள்ளு பேரன் புரிந்து ஆச்சாரனுக்கு பக்தி. இத்தனை பதியந்து போயிட்டுனா அதுவே பல்கலைக்கழகம். அதுதான் நல்ல பதார்த்தாமனை வாழ்வார் கொண்டிருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் யார் ஆழ்வார், நல்லவன் ஆசீர்வாதம் பண்றார். இதைத்தான் ஆசீர்வாதம் பண்றவர. இதை விட்டுட்டு அப்ப என்ன பண்ணணும், ஆச்சாரம் வந்தார் திருமலைக்கு, வந்த உடனே வந்து ஆச்சாரம் பண்றேன், இவரோ சரியா ரொம்ப ஓட்டையா இருக்காவும், ஒன்றும் கஷ்டப்படுறார். இவர் ஒருத்தர் தான் பாதிக்கார், ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கான், படிக்கிறதுக்கு நிறைய பணம் செலவழிப்பட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு 5-10 வருஷத்துக்குள்ள ஃபுல்லாக படிப்பு முடிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகிறான். இன்னும் ஆச்சாரனுடைய வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே ஆச்சாரம் சத்கரிக்கணுமோ உபசரிக்கணுமோ ஏதோ ஒரு 100 ரூபாய் வச்சு படங்கள் வச்சு அவருக்கு நல்லா தெரிவிச்சுட்டு சுவாமி சங்கரம் ஆனால் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தார். வந்த உடனே பிள்ளையாண்டா பார்த்தார். இவர் அப்போ 100 ரூபாய் சார் இல்லையா, இவருக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காரு, அப்போ சம்பாதிச்சு இப்போ கொஞ்சம் இருக்காரு. அப்போ 150 ரூபாய் 50 ரூபாய் 500 ரூபாய் வச்சா போறாது, 5 வருஷம் ஆயிடுச்சு, விலைவாசி என்னமா இருக்கு, 150 வைக்கணும், 150 வைக்கிறார். பிள்ளையாண்ட வந்தான், அன்னைக்கு நான் உத்தியோகத்துக்கு போகல, படிச்சுட்டு இருந்தேன், வாஸ்து வந்தான், 150 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும், திருமாலைக்கு என்ன வாங்க முடியும், ஒரு கரிகா வாங்க முடியுமா, இன்னைக்கு கரிகா வாங்கணும் 200 ரூபாய் இல்லாமல் கரிகாவே கிடையாது, கரிகா ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா நீ என்ன கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய சம்பாதிச்சு 500 ரூபாய் எடுத்து வச்சான். இது 2வது நிலை எடுத்து வச்சுன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. இன்னும் 2 வருஷம் கழிச்சு திருச்சி அந்த இதே எடுத்துட்டு வந்தார். வந்த உடனே இவர் அன்னைக்கு 500 ரூபாய் வச்சா இல்லையா, அதே 500 ரூபாய் எடுத்து வச்சோன்னே தாயார் பார்த்தா, அன்னைக்கு 500 ரூபாய் வச்சாரு, எத்தனை வீண் செலவு நம்ம பண்ணிட்டே இருக்கோம், 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னா. இதைத்தான் நல்ல பதார்த்தால் மனைவாழ்வு. இப்படிப்பட்ட அனுகூலமானவர்கள் தான் ஆழ்வார் ஆசீர்வாதம் பண்றார். என்ன ஆசீர்வாதம் பண்றார், நல்ல பதார்த்தால் மனைவாழ்வார் கொண்டது. இப்ப இவாள ராட்சசன்னு சொல்லல, இப்ப புரிஞ்சுட்டா, இப்ப கொஞ்சம் தெம்பு வந்திருக்குமே, நீங்க ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பயன்படுத்திருக்க கூடாது. ஏன்னா ராட்சசிகள் யார சொல்றா, பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியனுக்கும் அனுகூலமாக யாரெல்லாம் இல்லையோ அவளைத்தான் ராட்சசிகள் சொல்றாரு தவிர, இங்க என்ன ஆயிடுச்சு, அந்த அசோகன் என்ன ஆயிடுச்சு, அவ ராவணனுக்கு அனுகூலமா இருந்து சொல்றா, ராமனுக்கு அனுகூலமா இருந்து அந்த ராட்சசிகள் பண்ணற புரியுதா, அதனால்தான் அந்த ராட்சசிகள் நினைச்சா. இல்லையா சாமி, ராட்சசுனா கோர கொப்பு இருக்கணும், முன்னால பல்லு வளர்ச்சிருக்கணும், கும்பலா இருக்கணும்னா அதெல்லாம் இருக்குன்ற அவசியம் இல்லை. சாஸ்திரம் சொன்னபடி யார் பண்ணலையோ, பகவானுக்கு விருத்தமா யாருமா இருக்காளோ அவன் அத்தனை ராட்சசன் தான். தேவர்கள் யாரும் அதிபதி, அசுரர்கள் யாருன்னு தேவாசுர விபாகம்னு கண்ணன் கீதையில சொன்னான். சோகம் விட்டு அர்ஜுனுக்கு 3 சோகம் கீதையில. முதல் சோகம் யுத்தம் பண்ண மாட்டேங்க, 2வது சோகம் இந்த சோகம் நான் தேவனா அசுரனா, 3வது சோகம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் சர்வதேவ பரிச்சயத்தின் ஸ்லோகம் வந்துருக்கு. அப்போ நான் தேவனா அசுரனா, அப்போ கண்ணன் சொல்கிறான் நான் தேவன் தான் அப்படின்னா, என்னதான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். அசுரன்னா கும்பு முளைச்சிருக்கும், கோரைப்பல் இருக்கும், பார்க்குறோம்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு, அது ஹோன்னு சிரிக்கணும் அப்படின்னு நாடகத்தெல்லாம் சிரிக்கிற பாருங்க, அது மாதிரி அதெல்லாம் அசுரன் கண்ணன் சொல்லலை. சாஸ்திரம் சொன்னதுக்கு யார் எதிர்த்தட்டா பண்றானோ அவன் தான் அசுரன். சாஸ்திரம் சொன்னதுக்கு யார் சொன்னபடி பண்றானோ அவன் அசுரன். இருந்தாலும் அர்ஜுனா இவ்வளவு நெல் 11வது அத்தியாயம் இத்தனை நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இருக்கே, நீ கத்தி எடுத்து நீ பெரியவனா அப்படின்னு அடிக்க வரல பாரு, அப்ப நீ தேவன் தான், அசுரன் இல்லை. அசுரனா இருந்தா உடனே அடிக்க வந்துடுவான். எப்படி எந்த தூரம் சொல்லிட்டு இருக்கா பாருங்க, எப்படி அடிக்க வரலையோ நீ தேவன் தான் தெரியும். எது சொல்ல வந்தேன்னா, அப்ப தன்னபலத்தா மனைவாழ்வார்னா என்ன அர்த்தம்னா, அப்ப என்னது அனுகூலமான கொண்ட பெண்டிருந்தார், அனுகூலமான கொண்ட பெண்டிரு நன்னா புரிஞ்சுக்கணும்னு காலி வெளி கொடுத்தோம் பெரியவர் பிரதாச்சார காட்சி சொல்லியிருக்கார். ஞாபகம் தான்
என்ன சொன்னார்னா அனுகூலமான கொண்ட பெட்டினா சரியா புரிஞ்சுக்கணும் நீங்க. இதே அந்த ஆச்சாரன் வரார். ஆச்சாரம் வந்த உடனே இவர் 100 ரூபாய் கொடுத்தார் கணவர். தாயார் வந்தா 100 ரூபாய் எடுத்து அவருக்கு 50 எடுத்துட்டா. பிள்ளையாண்ட வந்தான், அதுவும் வேண்டாம் 25 வந்தா போகிறது 25 எடுத்துட்டான். போயிட்டு வாடினா கிளம்பி போயாச்சு. இதுவும் அனுகூலம் தானே. அனுகூலம் என்ன அர்த்தம்னா 3 பேருக்கும் ஒத்த கருத்து இருந்தால் அனுகூலம்னு அர்த்தம். 3 பேருக்கு ஒத்த கருத்து இருக்கு. என்ன கருத்து இருக்கு? ஆச்சாரம் பண்ணப்படாது. ஒத்த கருத்து இருக்கு இல்லையா? ஒத்த கருத்து இருந்தா அனுகூலம் அர்த்தம். இப்ப அபாவ அனுகூலம்னா அந்த அனுகூலத்தை இங்க சொல்லல. நல்லா நினைச்சுக்கோ. அனுகூலம்னா நன்னா வேணுக்கு சொல்ல ரொம்ப தீர்க்கமா சொல்ல நன்னா கேட்டா நீங்க அனுகூலம் நல்லா புரிஞ்சுக்கோ. அனுகூலம் என்ன ஆச்சுன்னா கைங்கரியத்துக்கு சத்தை, அந்த கைங்கரியத்தை சத்தை ஏற்பட்டு இந்த கைங்கரியம் மேலும் மேலும் விருத்தி ஆகணும்னு சொல்லி 100 கொடுத்து 500 கொடுத்து 500 கொடுத்து 1000 கொடுத்து இல்லையா, அதைத்தான் அனுகூலம் சொன்னாலே தவிர அனுகூலம்னா இவர் நினைக்கிறது அவர், அவர் நினைக்கிறது இவர் நினைக்கிறது என்ன புரியுதுக்காக நான் ஒரே விஷயம் சொல்லுவான். அதாவது இங்க என்ன நினைக்கிறதோ வாய் பேசணும், வாய் என்ன பேசுறதோ அது செய்கையில பண்ணணும். அப்ப சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் இந்த 3 ஒரே நிலையாதுன்னா அவன் கடமை காட்டிட்டு ரொம்ப நல்லவன். உடனே ஒருத்தர் வந்து சொன்னான் ராவணன் ரொம்ப நல்லவன். எப்படி சொல்றேன்னு நீர் என்ன சொல்லி இங்க என்ன மனசார என்ன நினைக்கிறானோ, வாயால என்ன பேசுறானோ, செய்கையால அதையே பண்ணானோ. அப்ப நினைச்சது சொல் செய்கை 3மே ஒரே நிலையா இருந்தா அவன் பெரிய மிகப்பெரியவன், பண்டிதன், அவன் மகாவித்வான் சொல்லிடணும். ராவணன் அப்படிதான் இருந்தான். எப்படின்னா அவனை மனசால் நினைச்சான் சீதை அபகரிக்கணும், ராவனோட சேரவே படாதுன்னு மனசால் நினைச்சான். வாயால சொல்லிட்டான், செய்கையாலும் ராட்சசனை கூட அடிச்சானோ. இப்ப இவன் மகான் வச்சுக்கிறான். 3 ஒரே நேரத்தில் இருக்கு. இங்க என்ன நினைச்சாலும் வாயில அதான் சொன்னான். சொன்னது நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி தானே பண்ணியிருக்கான். அப்ப அது சரியானா அந்த நிலை சாஸ்திர சம்மதமா இருக்கான்னு பார்க்கணும். சாஸ்திரம் ஒத்துண்டுதான் இருக்கணும். சாஸ்திரம் ஒத்துண்டுதான் ஒத்துக்கிறோம்னா சரி பண்ணிட்டு. அப்ப ஒழுங்கா இருக்கக்கூடிய தர்மபட்சிகளாகட்டும் பக்தபட்சராகட்டும் அவெல்லாம் இங்க என்ன சொல்றா, இதை சொல்லல. என்ன சொல்லிட்டு இருக்கா இங்க அவெல்லாம் ராட்சசன் சொல்லவே இல்லை. இப்ப யார ராட்சசன் சொல்றா? இந்த நிலையில இருக்கிறாள். இது கொடுத்தா இது கொடுத்தா இது கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் அபாலத்தான். அப்ப பணம் பரிவர்த்தனை போய் கொண்டிருக்கும்போது பணம் கொடுக்கணும். அதற்காக இன்னொரு விஷயம் சொல்றேன். கொண்ட வேண்டிய மக்கள் இப்ப தண்டவதத்தா மனைவாழ கொண்ட வேண்டிய சொல்லிட்டே சுவாமி, அடுத்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவேன்? அங்க வேண்டாம் வேண்டாம் சொல்றா இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. இங்க என்ன பண்ணுது? அனுகூலமாக கொண்ட வேண்டியது அப்படி சொல்லிட்டு. இப்ப மனைவி கர்த்தாவை நினைச்சா மனைவி நினைச்சா மேல மேல கைங்கறி நடக்கிறா, அவளுக்கு ஆசீர்வாதம் மாட்டாங்க. இப்ப அடுத்த பாட்டு வேண்டாம் வேண்டாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆச்சரியமா ஒரு வியாக்கியம் தெரிவிக்கிற ரொம்ப நல்லா சொல்லிடுற. அப்படின்னா பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி போறா. இன்னைக்கு பணம் பொன் வீட்டுக்கார கொடுக்குறா, அன்னைக்கு கொள்ள வீட்டுக்காரன் கொடுப்பா. பணத்தை கொடுத்து தான் பொண்ணையே கல்யாணம் செய்யணும். அதான் கொண்ட பெண்டி. கொண்ட என்னது? நான் கொடுத்தேன் கொண்ட பணத்தை கொடுத்து விற்கிற மாதிரி தான். பணத்தை கொடுத்து கொண்ட பெண்ணு பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன் பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அது ஒழுங்கா இருக்காது. ஏன்னா பக்திக்காகவும் கைங்கரியத்துக்காகவும் தர்மசாஸ்திரம் துணிந்து சொன்னதற்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாதான் இருக்குமே தவிர இன்னைக்கு வரதட்சணை எத்தனை தூரம் வந்துடுச்சு. இன்னைக்கு என்னமோ பண்ண அது அநேகம் அது சரியாவே இருக்காது. ஏன் தெரியாதுன்னா பணத்துக்காக கல்யாணம் பண்ணி ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு கல்யாணம் பண்ணாலே அந்த காரணம் போயிட்டனால் அந்த பந்தத்துவம் போயிடும். அப்ப தர்மசாஸ்திரத்துக்கு ஒரு காரணம் இல்லையா? தர்மசாஸ்திரம் ஒரு காரணம் இல்லை. உன்னுடைய கர்த்தவியமே அது, உன்னுடைய நினைவே அது, நீ இருக்க வேண்டியது. தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு கல்யாணம் பண்ணி புத்திர உற்பத்தி பண்ணி பகவத் கைங்கரியத்துக்காக பண்ணணும். தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்க வேண்டியா நீ பண்ணிக்கணுமே தவிர மற்றத்துக்காக பண்ணப்படாது. இப்ப மரம் கொடுக்குறா இவன் நல்லா காப்பாற்றுவா இவன் இது பண்ணிப்பா அப்படின்றதுக்காக பண்ணாலே அது 2ஆம் பட்சம் தான். அதனால கொண்ட பெண்டினார். இது முதல் வியாக்கணம். 2வது வியாக்கணம் சொன்னார், அசியமா சொன்னார். கொண்ட பெண்டினா என்ன அர்த்தம்? ரொம்ப வேடிக்கையா சொன்னார். ரொம்ப வேடிக்கையா சொன்னார். என்ன சொல்லுன்னா இல்ல இல்ல எல்லாமா கொண்ட பெண்டினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் இந்த பிள்ளைக்கு அப்பாவா இருந்தார். கல்யாணம் ஆக முன்னாடி கல்யாணம் ஆகத்து இந்த பிள்ளைக்கு பொண்ணுக்கு இல்லை மனஜாம இந்த பிள்ளைக்குன்னா இந்த வரனுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு அப்பாவா இருந்தார், தாயாரா இருந்தார், தங்கையா இருந்தார், அண்ணன் அந்தையா இருந்தார், இவா இருந்தார். இப்ப ஒருத்தர் எந்த நூறாவது உதவியா இருந்தா இப்ப எல்லாம் இருந்தா. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயின முன்ன இனிமே எல்லாம் பத்னியா ஆயிட்டாராம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவும் பத்தினியே, அம்மாவும் பத்தினியே, தாயாரும் பத்தினியே, தங்கையும் பத்தினியே, அண்ணனும் பத்தினியே, எல்லாம் பத்தினி ஆகிட்டோம்னா அப்பதான் என்ன இருக்குன்னா, இப்போ அவெல்லாம் என்ன சொன்னாச்சு, அவெல்லாம் விட்டுறேன்னா அவள் எங்கே இருப்பா சொன்ன, அவளுக்கெல்லாம் இருக்க சொன்னேன் என்ன இருக்கு, முதியோர் இல்லை. இப்ப எல்லாமாக யாரை கொண்டுட்டா, யாரை கொண்டுட்டா, தர்ம பத்தினியை கொண்டுட்டா இல்லையா, அது கொண்ட வேண்டியது. எப்படி தாயாராகவும் தகப்பனாராகவும் அதே போல அண்ணனாகவும் தம்பி. அப்ப அவளா என்ன பண்ணா, அவளும் முதியோர் உள்ள கொடுத்தாச்சு. இன்னைக்கு முதியோர் உள்ள வந்துருக்குன்னு அது நல்லதா தீயாதான் விசாரிக்க வரல, அநேகமா தீயதான். ஏன்னா முதியோர் உள்ள இருக்கிறனால தான் தாயார் தகப்பனாருக்கு காசை கொடுத்தேன்னு நீங்க பாத்துக்கணும். இது ஏதோ விதேசத்துல இங்கே வெளியூர்ல இருப்பாரு, வெளியூர்ல இருந்துட்டு பாசம் தான், இது வேண்டாம் சொல்லல. ஆனா அதுக்குன்னு அவளை கொண்டு போய் அவளை பார்க்கறது இப்போ ஒரு நிலை கூட இல்லாம சேர்க்கறது நியாயமா இல்லையே சொன்ன, அது சேர்த்தாத்தானே இல்லைன்னா அவ வாழ்க்கை போயிருக்குன்னா இதுக்கு சரின்னு சொல்றதா இல்லை வேண்டாம் சொல்றதா? வேண்டாம்னு சொன்னா அவ பாட்டு சக்கமா போயிடுது, சரின்னு சொன்னா ஓ முதியோர்களை சொல்றது அனுமதி தான் போட்டிருக்கு, அனுமதிக்கலாம் போட்டிருக்குன்னு அப்படின்னு அனுமதிக்கிறதும் கிடையாது. இதுக்கு சொல்ல தானே 10 விஷயத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கச்சே அப்ப எல்லாமே இருக்கா இல்லையா, தாயாரும் தந்தையாரும் தாயே தந்தை என்றும் தாரமைகளை மற்ற என்றும் ஓயே பட்டு இருக்க விட அப்ப அனுகூலமான சந்தையா இருக்கணும். அப்ப இந்த வாசித்தா இப்ப தப்பா வரலையணும். இப்ப புத்திரமித்ராதிகள் ராட்சசிகள் வந்திருக்கு எப்படிப்பட்டவர்கள்? அனுகூலமாக இருந்தால் ராட்சசிகள் இல்லை, அனுகூலமாக இல்லாமல் போனால் ராட்சசிகள். இப்ப படிங்க, பிராட்டிக்கு கந்த மூல பலங்கள் சமர்ப்பிக்கிற ராட்சசி ஸ்திரீகளுடைய சகவாசம் போலே இவனுக்கு புத்திரமித்ராதி சகவாசம். புரியுத? அப்ப கந்தமூல அப்ப பிராட்டிக்கு கந்தமூல சமர்ப்பிக்கா போல இவருக்கு புத்திரமித்ராதி. இவனுக்கு என்னன்னா இப்ப இவனுக்கும் சேர்த்துக்கணும். இவன் அந்த இடத்துல என்னன்னா சம்சாரின்னு தான் அர்த்தம். சம்சாரிக்கு ஆண் பெண் சேர்ந்துதான், 2 பேருமே சம்சாரி தான். பிரம்மாவும் சம்சாரி தான். இந்த லோகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அவ அத்தனை பேர் சம்சாரி தான். அப்ப அவர் சுவாமி, அவர் பெருமாள், அவர் சம்சாரி இல்லை, அவர் பரமச்சேத்தனும், அவர் சம்சாரி தான். மற்ற அத்தனை பேரும் யாரா இருந்தாலும் சம்சாரம், இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் சம்சாரி தான். அப்ப சம்சாரிக்கு அத்தனை பேருக்கும் என்ன இருக்கும், சன்னியாசியும் சம்சாரி தான். இப்ப சம்சாரம் ஒத்துச்சு போட்டு போட்டேன், அது சன்னியாசி மும்மூச்சியும் சம்சாரி தான். இந்த லோகத்தில் இருக்கான் இல்லையா, இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் சம்சாரி தான். அதனால்தான் இவனுக்கு சமர்ப்பிக்கிற சாஸ்திரஸ்திரிகளுடைய சகவாசம் போல இவனுக்கு புத்திரமித்ராதிகளுடைய சகவாசம், புத்திரமித்ரா சகவாசம் ராட்சச சகவாசம் இருக்கு. எப்படிப்பட்டவா இருக்கு? அனுகூலமா இல்லைன்னா. அப்ப அனுகூலமா இருந்தா அதுவே உத்தேசம். அது அப்ப அனுகூலமா இருந்தா நல்லபதத்தாமனை வாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களே. அனுகூலம் இல்லைன்னா கொண்ட வேண்டி மக்களுட்டார் சுற்றத்தவர் 2 பாட்டு வச்சுக்கணும். வீட்டுக்கு போய் நம்ம பார்க்கணும், கேட்கணும், நாங்க இந்த பாட்டை தெரிவிக்கலாமா அந்த பாட்டை தெரிவிக்கலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராட்சசிகள்னு எடுத்துக்கணுமா, அனுகூலமானவர்கள் சீவைப்பு எடுத்துக்கணும்னா அப்ப சொல்லுவார் நம்ம 9 தெரிவிக்கணுமா, 8, 10, 11 தெரிவிக்கணுமான்னா நீ 8, 10, 11 தெரிவிச்சுக்கோ நல்லா இருக்கலாம்னா சௌக்கியவாதிகள் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட தான் தெரிவிக்கிறார். அடுத்து 4வது ஆச்சரியமானது, விராட்டி மாரீச்சர் தர்சனம் போல இவனுக்கு விஷய பிராவல்யம் தெரிவிக்கிறார். இவருடைய அர்த்தம் என்னன்றது அடுத்த உண்மையாக ஆழ்வார் ஆச்சாரிய